ஸோ நம்ம ஜென்கின்ஸ் டே 1 அண்ட் டே 2 என்னென்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கு? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். டே 1ல என்ன காம்பனன்ட்ஸ்லாம் பார்த்தோம், டே 2 என்ன பார்த்தோம்? இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஜென்கின்ஸ். ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கு என்னெல்லாம் ப்ரீ ரிக்வசைட்ஸ்? அப்புறம் EC2 EC2 தான் ஜாவா இன்ஸ்டால் பண்ண முடியும். சார் EC2ல ஹார்ட்வேர் லெவல் ரெக்வயர்மெண்ட் எவ்வளவு இருக்கணும்? RAM 4GB இருக்கணுமா? 1GB RAM இருந்தா போதும். ஓகே, வேற? See, two types of requirements இருக்குங்க. ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ஸ் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்வயர்மெண்ட். ஹார்ட்வேர் ரெக்வயர்மெண்ட்ல உங்களுக்கு எவ்வளவு இருக்கணும்னு சொன்னேன். 256 MB ஆஃப் RAM இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஒரு விர்ச்சுவல் கோர் இருந்தா போதும். ஒரு ஹார்ட் டிஸ்க் ஒரு மினிமம் ஒரு 10 GB இருந்தா போதும். அது ஜென்கின்ஸ் வரை இன்ஸ்டால் பண்ணி ஒரு பெரிய ஹெவி வெயிட்டட் ஜாப்ஸ் இல்லாம ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்ஸ், நான் சும்மா ஒரு ஜாப் கிரியேட் பண்ணி டேட்னு ரன் பண்ணி பார்த்தேன் பாத்தீங்களா? அந்த டெஸ்ட் கேசஸ்க்கு எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம், இந்த ஃப்ரீ ஸ்டைல் ஜாப்ஸ் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணதுக்கு அந்த ரெக்வயர்மெண்ட் போதும். அப்போ ஜென்கின்ஸ் இன்ஸ்டால் பண்றது உங்களுக்கு கண்டிப்பா ஜாவா தான் ப்ரீ ரிக்வசைட். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜென்கின்ஸோட கீ பேரை நான் டவுன்லோட் பண்ணணும். அஃபிஷியல் வெப்சைட்ல இருந்து அப்டேட்டட் கீ பேர் அந்த மிஷின்ல நான் ஆப் ரெபாசிட்டரியில என்ட்ரி போடணும். அதுக்கப்புறம் தான் ஜென்கின்ஸை நான் இன்ஸ்டலேஷனே பண்ணணும். ஸோ நீங்க அமேசான் லைனக்ஸ் எடுத்தீங்கன்னா install Jenkins. இதுவே நீங்க ஒரு Ubuntu எடுத்தீங்கன்னா என்ன கமெண்ட் கொடுக்கணும், apt install Jenkins. ஓகே, ஸோ இதெல்லாம் கமாண்ட்ஸ் ஆஃப் இன்ஸ்டாலிங் Jenkins. அது தாண்டி நம்ம டே 1ல என்ன பார்த்துருப்போம்னா, எப்படி ஒரு ஜாப் கிரியேட் பண்றதுன்னு பார்த்துருப்போம். ஒரு ஃப்ரீ ஸ்டைல் ஜாப் எப்படி கிரியேட் பண்றது. ஆனா ஜென்கின்ஸ்ல பைப்லைன் ஜாப்னு ஒன்று இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். அப்படியே டே 2 ஆஃப் ஜென்கின்ஸ்க்கு வந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணிருப்பீங்க, ஜாப்ஸ் எப்படி கியூ அப் பண்றது. ஓகே, அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் ஆஃப் ஜாப்ஸ். ஜாப்ஸை கியூ அப் பண்றது மட்டும் இல்லாம எப்படிலாம் ஜாபை ட்ரிகர் பண்ணலாம். ஸோ மேனுவல் ட்ரிகர் இருக்கு, ஆட்டோமேட்டட் ட்ரிகர்ஸ் இருக்கு. ஆட்டோமேட்டட் ட்ரிகர்ஸ்ல உங்களுக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்துருக்கேன், வெப்புக், பில்ட் ட்ரிகர், போல் SCM, ரிமோட் ட்ரிகர். ஓகே, அப்போ இந்த பில்ட் ட்ரிகருக்கும் போல் SCMக்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதாவது பில்ட் ட்ரிகர்ன்றது, நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருப்பேன்ல, ஈவினிங் ஒரு 7 PM நீங்க ஒரு கிரான் ஜாப் செட் பண்றீங்க, சேஞ்சஸ் இருக்கு இல்ல, பில்ட் ட்ரிகர் ட்ரிகர் ஆகும். போல் SCM சேஞ்சஸ் இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஜாப் ட்ரிகர் ஆகும். கரெக்டா? ஓகே, சோ அதை தாண்டி வேற என்ன பார்த்திருக்கோம், ரோல்ஸ். ஒரு யூசரை கிரியேட் பண்ணி அந்த யூசரை எப்படி நம்ம பர்டிகுலர் ஜாபுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, யூசர் மேனேஜ்மெண்ட் இன் ஜென்கின்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அப்போ அட்மினிஸ்ட்ரேட்டர் லெவல்லையும் நான் உங்களுக்கு ரோல் பேஸ்ட் ஆத்தரைசேஷன், ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அந்த கான்செப்ட்ல ஒரு யூசர் எப்படி கிரியேட் பண்ணுது, அந்த யூசர் எப்படி ஸ்பெசிபிக் ஜாபுக்கு பெர்மிஷன் கொடுக்கறது, அந்த ஜாப்லேயே சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. அந்த யூசர் வந்து வெறும் ரீட் மட்டும் பண்ணணுமா, இல்ல கம்ப்ளீட் கான்ஃபிகரேஷன் லெவலில் சேஞ்சஸ் பண்ணலாமா, இது எல்லாமே நம்ம அந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகின்ல யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, எப்படி நீங்க ஜென்கின்ஸ் சிஸ்டமா செக்யூரா ஹேண்டில் பண்ணுவீங்க. செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல வரும்போது மல்டிபிள் யூசர்ஸ் உள்ள வர ஆரம்பிச்சாங்க வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல செக்யூரிட்டி பிரீச்சஸ் இருக்கு, நிறைய வாய்ப்பு இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா, ஜென்கின்ஸ்ல இந்த மாதிரி ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகினை யூஸ் பண்ணி யூசர் மேனேஜ்மெண்ட்டை ப்ராப்பரா பண்ணணும். ஓகே, அப்போ ப்ராஜெக்ட் வைஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா, பெர்மிஷன்ஸை ப்ரீ டிஃபைன் பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், கடைசி அவ்வளவுதான் பார்த்தோமா. ஓகே, அப்போ இன்னைக்கு முக்கியமான ஒரு 2-3 டாபிக்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு இந்த செஷன் நல்லா லிசன் பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் இன் ஜென்கின்ஸ். ஏன்னா ஜென்கின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸ் இன்டகிரேஷனும் பண்ணும், கண்டினியூஸ் டெலிவரியும் பண்ணும், டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஆனா இப்போ கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட்டுக்கு நம்ம ஜென்கின்ஸ் பதிலுக்கா என்ன யூஸ் பண்றோம், ஆன்சிபிள். ஆன்சிபிள்ல நீங்க இன்வென்டரி ஃபைல் என்ற கான்செப்டை வச்சு அந்த இன்வென்டரி ஃபைலுக்குள்ள உங்களோட மிஷின்ஸோட IP அட்ரஸ்லாம் நீங்க எழுதி வச்சிருப்பீங்க. பிளே புக் எழுதி என்ன பண்ணிருப்பீங்கன்னா, அந்த பேக்கேஜ் இன்ஸ்டலேஷன்ஸ்லாம் பண்ணிருப்பீங்க. அப்போ ஒரு பேக்கேஜை இன்ஸ்டால் பண்ணும்போது கண்டிப்பா ஆன்சிபிள் வச்சு என்ன பண்ணலாம், ஒரு அப்ளிகேஷனை டிப்ளாய் பண்ணலாம். அப்போ அப்ளிகேஷன் என்னதுன்னா ஒரு வார் ஃபைல் தான் அப்ளிகேஷன். ஒரு டெவலப்பர் எழுதி வச்ச ஒரு அப்ளிகேஷனை ஏதோ ஒரு பில்டு டூல வச்சு நான் என்ன பண்ண போறேன், பில்டு பண்ணிட்டேன் அப்படின்னா அது எனக்கு ஒரு வார் ஃபைல். அந்த வார் ஃபைலை கொண்டு போயிட்டு நான் மல்டிபிள் சர்வீஸ்ல மேனுவல் டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணலாம், ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட்டும் பண்ணலாம். அப்போ ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் நீங்க ஆன்சிபிள் வச்சு உங்களுக்கு போன கிளாஸ்ல கௌதம் சொல்லி கொடுத்துருப்பாரு, கரெக்டா? இப்போ ஜென்கின்ஸ் வச்சு அதை ஆட்டோமேட்டட் டிப்ளாய்மெண்ட் நான் பண்ணணும். அப்போ ஜென்கின்ஸ் கிட்ட இந்த மாதிரி ஒரு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் சில பிளகின்ஸ் இருக்கு. ஸோ அந்த பிளகினை யூஸ் பண்ணி நான் கிட்ல இருந்து கோடை எடுத்து ஜென்கின்ஸ் வழியா ரிமோட் சர்வர்ஸ்ல எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்றது, அதுதான் ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் இன் ஜென்கின்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட டேஷ்போர்டோட வியூஸ் எல்லாமே நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். அதுக்கு நான் போன கிளாஸ்லயே ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பேன், யூசர் இன்டர்ஃபேஸை நீங்க கொஞ்சம் மாத்தி கொண்டு வாங்க. ஓகே, யூசர் இன்டர்ஃபேஸ் மாறுறது வேற, இந்த ஜாப்ஸை மேனேஜ் பண்ற இன்டர்ஃபேஸ் வேறு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, யூசர் இன்டர்ஃபேஸ்ன்றது நமக்கு ஏற்ற மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஜாப்ஸோட வியூவை மட்டும் நான் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கும் சில பிளகின்ஸ் இருக்கு.
ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணோம், இந்த கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு எந்தெந்த பிளகின் எப்போ யூஸ் பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? இப்போ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஜாப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. டெவலப்மெண்ட், டெஸ்ட் அண்ட் ப்ரொடக்ஷன். இப்போ டெவலப்மெண்ட்ல மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் டெவலப்பர்ஸ் ஒர்க் பண்றாங்க. டெஸ்டிங் டீம்ல ஒரு 50 டெஸ்டிங் டீம் ஒர்க் பண்றாங்க. ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் ஒர்க் பண்றாங்க. இப்போ எல்லாருக்குமே இந்த ஜெங்கின்ஸ் சர்வருக்கு ஆக்சஸ் கொடுக்க தான் போறேன். ஓகே. ஆனா அவங்கவங்க அந்தந்த ஜாபை வியூ பண்றதுக்கு தான் ரோல் பேசிஸ் டெலிஜி பிளகின் நம்ம கொடுத்து பெர்மிஷன் கொடுக்குறோம். பட் ஸ்டில் இப்போ டெவலப்மெண்ட்ல மட்டுமே ஒரு 10 ஜாப் ஓடிட்டு இருக்குன்னா அந்த 10 ஜாப் அவங்க இப்படி இந்த இன்டர்ஃபேஸ்ல பார்க்காம ஒரு மானிட்டரிங் வியூ டேஷ்போர்ட்ல பார்க்கணும்னு நினைச்சா அதுவும் செஞ்சு கொடுக்கலாம். மானிட்டரிங் வியூ டேஷ்போர்ட்ல நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு முறையும் போயிட்டு லாக்ஸை உள்ள பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பில்டு ஃபெயில் ஆயிடுச்சுன்னா அந்த டேஷ்போர்ட்லயே வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் காமிச்சிரும். ஃபார் எக்ஸாம்பிள் கிரீன் கலர் ஸ்டேட்மெண்ட் இருந்தா உங்களுக்கு பில்டு சக்சஸ், ரெட்ல இருந்தா பில்டு ஃபெயிலியர். இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் லெவல்ல என்ன பண்ணலாம்னா நம்ம ஜாப்ஸ் அழகா வியூ பண்ணி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டெலிவரி மேனேஜர் ஒருத்தர் இருப்பாருங்க. டெலிவரி மேனேஜர் அப்படின்னு யாருன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டா ஆன் டைமுக்கு டெலிவரி ஆகுதா இல்லையா, அதுக்கான பைப்லைன் செட்டப் டெவாப்ஸ் டீம் போட்டு வச்சிருக்காங்களா இல்லையா, அவர் டெக்னிக்கலாவும் ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கும். மேனேஜ்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூலயும் அந்த ப்ராடக்ட்டை ஆன் டெலிவரி பண்றாங்களா இல்லையா. இப்போ டெவாப்ஸோட அல்டிமேட் எய்ம் என்ன, ஒரு ப்ராடக்ட்டை ஆன் டைம்ல டெலிவரி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, இந்த டெவாப்ஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது உங்களுக்கு அஜைல் ப்ராசஸ்லாம் சொன்னாங்களா, அஜைல், வாட்டர் ஃபால். ஓகே. அதுல இன்னொரு வார்த்தை சொல்றேன் பாருங்க, ஸ்பிரிண்ட்னு சொல்லுவாங்க. ஸ்பிரிண்ட்னா என்னதுன்னா நீங்க ஒவ்வொரு நியூ ரிலீஸையும் எத்தனை மாசத்துக்கு ஒரு முறை மார்க்கெட்ல ரிலீஸ் பண்ணுவீங்க. நியூ அப்டேட்ஸை எவ்ரி மந்த் ரிலீஸ் பண்ணுவீங்களா, எவ்ரி வீக்ஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களா, இல்ல 2 months ஒன்ஸ் பண்ணுவீங்களா. அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்கன்னா டீம் ஒர்க் பண்ணுவாங்க. நான் சொல்றது புரியுதா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மந்த் எனக்கு 25ஆம் தேதி ஒரு நியூ அப்டேட் எனக்கு ஃபேஸ்புக்ல வர போகுது அப்படின்னா அந்த நியூ அப்டேட்காக அந்த டீம் ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன் பிளானை போட்டு அந்த 25க்கான ரிலீஸ்க்கு முன்னாடியே மல்டிபிள் ஸ்டேஜஸ்ல அதை டிப்ளாய்மெண்ட் பண்ணி ஒர்க் பண்ணி பார்த்துருப்பாங்கன்னு சொல்றேன். அப்போ ப்ரொடக்ஷன் ரிலீஸ்க்கு 25ஆம் தேதி டேட் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ரொடக்ஷன் 25ஆம் தேதி நடக்கணும் அப்படின்னா 3 நாள் முன்னாடி என்ன பண்ணிருக்கணும், 3 நாள் முன்னாடியே டெவலப்மெண்ட்லயும் யூஏடிலையும் ஸ்டேஜிங்லயும் நமக்கு அந்த கோட் ரன் பண்ணி பார்த்துருக்கணும். ஃபைனலா 25th அன்னைக்கு அந்த நியூ அப்ளிகேஷனோட வெர்ஷன் உங்களுக்கு லைவுக்கு வந்துடணும். அப்படி லைவுக்கு வரும்போது எந்த ஒரு இஷ்யூ இருக்கக்கூடாது. இப்போ அந்தந்த ஸ்டேஜ்ல அந்தந்த ஜாப் ப்ராப்பரா ரன் ஆயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இந்த வியூல பாத்தீங்கன்னா டெலிவரி மேனேஜருக்கு தெரியாது. ஏன்னா இந்த டேஷ்போர்ட்ல இப்போதைக்கு 3 ஜாப் தான் இருக்கு. ஓகே. ஆனா இந்த டேஷ்போர்ட்ல ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கும்போது 25th அன்னைக்கு ஃபேஸ்புக்ல இந்த ஃபீச்சர் தான் ரிலீஸ் ஆக போகுதுன்னா அந்த ஃபீச்சரை மட்டும் எனக்கு ஒரு டேஷ்போர்ட்ல செட் பண்ணி கொடுங்க. அதுக்கான என்விரான்மெண்ட்டை செட் பண்ணி கொடுங்க. டெவலப்மெண்ட் ஃபேஸ்க்கு ஒரு என்விரான்மெண்ட்டுக்கான ஒரு டேஷ்போர்ட், QA UAT ப்ரொடக்ஷனுக்கு ஒரு டேஷ்போர்ட். இந்த டேஷ்போர்டை பார்த்து எனக்கு எத்தனை பில்ஸ் ஸ்டேபிளா இருக்கு, எத்தனை பில்ஸ் அன்ஸ்டேபிளா இருக்கு, அது எல்லாமே நான் டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கிறேன். அப்போ இந்த யூசர் இன்டர்ஃபேஸ்க்கான கம்ப்ளீட் திங்ஸ் என்ன பண்ண போறேன்னா ஒரு மானிட்டரிங் வியூல கொண்டு வர போறேன். அந்த மானிட்டரிங்கான பெர்மிஷன் நான் வெறும் ஒரு டெலிவரி மேனேஜருக்கு கொடுக்க போறேன். அது எப்படி கொடுக்குறேன்னு பாருங்க. ஸோ அப்போ கோ டு மேனேஜ் ஜெங்கின்ஸ். பிளகின்ஸ்லாம் எங்க இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். plugins ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. we have a section called plugins. See, add, remove, disable or enable plugins. Okay, so click on plugins. இதுல நீங்க available plugins இந்த எல்லா ஆப்ஷன்ஸும் கிளிக் பண்ணி பார்த்திருக்கீங்களா? அப்டேட்ஸ், available plugins, install plugins, advanced settings. பாத்தீங்களா? சரி, இன்ஸ்டால் பிளகின்ஸ்ல என்னெல்லாம் இருக்கும்? ஸோ நம்ம என்னென்ன பிளகின்ஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணது ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு டிஃபால்ட் பிளகின்ஸ் இருக்கும். நான் இப்போ ரீசெண்டா உங்களுக்கு அந்த ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகின் இன்ஸ்டால் பண்ணியிருப்பேன், அதான் இருக்கும். இதுவே அவைலபிள் பிளகின்ஸ் போயிட்டீங்கன்னா ஆல்ரெடி ஜெங்கின்ஸ் மார்க்கெட் பிளேஸ்ல செட் ஆஃப் பிளகின்ஸ் இருக்கும்னு சொல்லியிருப்பேன். ஓகே. அந்த பிளகின்ஸ் எல்லாமே நீங்க என்ன பண்ணலாம்னா இங்க இருந்து எடுத்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இப்போ இங்க அட்வான்ஸ் செட்டிங்ஸ் ஒரு டாப் இருக்கு. இது நேவிகேட் பண்ணி பார்த்திருக்கீங்களா? எஸ் ப்ரோ. என்னெல்லாம் இருக்கு சொல்லுங்க பார்க்கலாங்க. இந்த கான்ஃபிகரேஷன் என்ன மாதிரி பண்ணிருக்கீங்க? இதுல வந்து மெயினா வந்து நம்ம ஒரு பிளகின் வந்து டெவலப்பர் வந்து கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து நம்ம அப்லோட் பண்ணி இது பண்ணிக்கலாம் ப்ரோ, கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜெங்கின்ஸ் மார்க்கெட் பிளேஸ்லயே ஒரு சில பிளகின் இல்லைன்னு வச்சுக்கோங்க. அதாவது உங்க யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி எங்க பிளகின் இல்லைங்க. பட் மேக்ஸிமம் எல்லா யூஸ் கேஸ்க்கும் பிளகின் ஒரு 95% இருக்கும். பட் ஒரு 5% உங்க யூஸ் கேஸ்க்கு ஒரு பிளகின் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த பிளகின் என்ன பண்ணுவாங்கன்னா டீமே டெவலப் பண்ணுவாங்க. அதாவது டெவலப்பர்ஸ் எனக்கு இந்த மாதிரி ஒரு பிளகின் டெவலப் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா அதை நான் ஜெங்கின்ஸ்குள்ள கொண்டு வரணும். அப்போ நீங்க போயிட்டு அவைலபிள் பிளகின்ஸ்லயோ இன்ஸ்டால் பிளகின்ஸ்லயோ பாத்தீங்கன்னா இருக்காது. அப்போ இந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ் நான் போகணும் பாத்தீங்களா? ஸோ மேனேஜ் ஜெங்கின்ஸ்ல இந்த பிளகின்ஸ்குள்ள போனீங்கன்னா we have option called advanced settings. அதுல நீங்க எப்படி எல்லாம் பிளகின்ஸை கொண்டு வரலாம். இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா டெவலப்பர் ஒரு பிளகினை டெவலப் பண்ணி வேற ஏதாவது சர்வர்ல வச்சிருப்பாரு. ஓகே. அந்த சர்வரோட ஐபி அட்ரஸ், போர்ட் நம்பர், யூசர் நேம், பாஸ்வேர்ட் கொடுத்து அந்த பிளகின் அங்கிருந்து எடுத்துக்கலாம். எதுக்காக இன்னொரு ஆப்ஷன் சொல்றேன் பாருங்க. ரியல் டைம்ல ஒரு சில இண்டஸ்ட்ரியில
ஜெங்கின்ஸை வந்து பப்ளிக்கா எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதாவது இன்டர்நெட் ஃபேஸிங்கா இப்போ நம்ம எப்படி இன்டர்நெட் ஃபேஸிங்கா ஆக்சஸ் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் டேஷ்போர்ட்ல அப்படி வைக்காம இன்ட்ராநெட்ல தான் வச்சிருப்பாங்க. அந்த கம்பெனிக்குள்ள போய் லாகின் பண்ணா மட்டும் தான் அந்த ஜெங்கின்ஸோட டேஷ்போர்டே வரும். லோக்கலா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். ஓகே, அப்போ லோக்கலா ஒர்க் ஆகுற ஒரு சர்வருக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எப்படி ஜெங்கின்ஸ் பிளகின்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணும்? கரெக்ட் தானே? இப்போ AWSல VPC கிரியேட் பண்ணிருக்கீங்க. இந்த சினரை நல்லா புரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பா இன்டர்வியூல கேட்பாங்க. என்ன கேட்பாங்கன்னா, இஃப் யுவர் ஜெங்கின்ஸ் இஸ் ரன்னிங் இன் a private subnet. ஓகே, பிரைவேட் சப்நெட்டுக்கு என்ன இருக்காது? இன்டர்நெட் இருக்காது. பப்ளிக் சப்நெட்டுக்கு நீங்க இன்டர்நெட் கேட்வே வழியா ஆல்ரெடி டிராஃபிக் ரவுட் பண்ணிருப்பீங்க. அப்போ உங்க ஜெங்கின்ஸ் வந்து ஒரு பிரைவேட் சப்நெட்ல இருக்கு. அப்படி இன்டைரக்டா கூட கேட்காம டைரக்டா கேட்பாங்க, எங்க உங்க ஜெங்கின்ஸ் ரன் ஆயிட்டு இருக்கு? எதர் இன் யுவர் ஆன் பிரமிசஸ் சர்வர் ஆர் கிளவுட். ஓகே, கிளவுட்ல ரன் ஆகுதா? கிளவுட்ல எந்த சப்நெட்ல ரன் ஆகுது? பப்ளிக்கா பிரைவேட்டா? நீங்க பப்ளிக்னு சொல்லிடுவீங்க. சோ பப்ளிக்ல ரன் ஆகுது அப்படின்னா நீங்க எப்படி அந்த சர்வரை செக்யூரா வச்சுப்பீங்க? கரெக்டா? ஏன்னா பப்ளிக்ல ரன் ஆகிற ஒரு விஷயம் உங்களுக்கு செக்யூரா இருக்குமான்னு தெரியாது. அப்போ செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல சில பாயிண்ட்ஸ் எல்லாம் பேச ஆரம்பிச்சிடணும். இல்லங்க நான் பிரைவேட்டா தாங்க வச்சிருக்கேன்னு சொல்லிருன்னு வச்சுக்கோங்க. அப்போ பிரைவேட்டா வைக்கிறீங்க அப்படின்னா எப்படி நீங்க ஜெங்கின்ஸ்க்கான பிளகின்ஸ்லாம் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? NAT கேட்வே நான் யூஸ் பண்ணுவேன். சோ NAT கேட்வே வந்து காஸ்ட் அதிகம் இல்லைங்க. அப்ப NAT கேட்வே யூஸ் பண்ணாம நீங்க பிளகின்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்ப இந்த யூஸ் கேஸை புரிஞ்சுக்கோங்க. ஜெங்கின்ஸ் இருக்கிறது பிரைவேட் சப்நெட். ஓகேங்களா? இப்ப இந்த பிரைவேட் சப்நெட்டுக்கு நான் NAT கேட்வே கொடுக்கவே இல்லை. பட் ஸ்டில் Jenkins wants to download some dependencies from the internet. அப்ப என்ன பண்ணலாம்னா பப்ளிக் சப்நெட்டுக்கு தான் ஆல்ரெடி என்ன இருக்கு? இன்டர்நெட் டிபெண்டன்சி இருக்கு இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்னா அந்த பப்ளிக் சப்நெட்ல ஏதாவது ஒரு பாத்துல நமக்கு தேவையான ஃபைல்ஸ் எல்லாம் ஜெங்கின்ஸ்க்கு தேவையான பிளகின் ஃபைல்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு ஆல்ரெடி இந்த பப்ளிக்கும் பிரைவேட்டுக்கும் நம்ம SSH கம்யூனிகேஷன் கொடுத்து வச்சிருப்பேன் ஒரே நெட்வொர்க்ல இருக்கிறதுனால. ஓகே, அதான் VPC கிளாஸ்ல நான் உங்களுக்கு விண்டோஸ் டு விண்டோஸ், லைனக்ஸ் டு லைனக்ஸ் கனெக்ட் பண்ண சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப என்ன பண்ணுவோம்னா பிரைவேட்ல இருந்து பப்ளிக் சப்நெட்ல இருக்கிற கண்டிஷன்ஸ் அந்த பிளகின்ஸ் கான்ஃபிகரேஷன் அப்போ அதுக்கான சர்வரோட IP அட்ரஸ் என்ன போர்ட்ல நான் கனெக்ட் பண்ணணும், அந்த மிஷினோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் பாத்ல இருந்து நீங்க பிளகினை புல் பண்ணிக்கலாம். அது ஒரு ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன், நீங்க ஆல்ரெடி ஒரு பிளகினை இன்ஸ்டால் பண்ணி லோக்கலா வச்சிருக்கீங்க அப்படின்னா யூ கேன் டைரக்ட்லி அப்லோட் தட் ஃபைல். இல்லைங்க நான் ஒரு தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்து அந்த பிளகினை கொண்டு வரேன் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அந்த வெப்சைட்டோட URL கொடுத்துட்டு நீங்க பிளகினை டைரக்டா சர்வருக்குள்ள கொண்டு வந்துக்கலாம். அப்போ பாருங்க, பிளகினை இன்ஸ்டால் பண்றதுக்கு நாட் ஓன்லி இன்ஸ்டால்டு பிளகின்ஸ், we have option called advanced setting. அந்த அட்வான்ஸ் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ப்ராக்ஸி கான்ஃபிகரேஷன் பண்ணலாம், டிப்ளாய் பிளகின் கொடுத்து லோக்கல்ல இருந்து அப்லோட் பண்ணிக்கலாம், தேர்ட் பார்ட்டி வெப்சைட்ல இருந்தும் பிளகினை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் ஓகேவா? ஸோ இப்போ நான் எடுக்க போற இந்த பிளகின்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெங்கின்ஸோட மார்க்கெட் பிளேஸ்ல இருக்கு. நான் சொன்ன கான்செப்ட் என்ன? ஒரு டெலிவரி வியூக்காக, ஒரு டெலிவரி மேனேஜருக்காக நான் ஒரு வியூ செட் பண்ணணும். லெட்ஸ் சர்ச் வித் டெலிவரி பைப்லைன். ஓகே, அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்க, உங்களுக்கு சேஞ்ச் ஆக போகுது. இது ஸ்பெசிஃபிக்கா எதுக்காக? ஜாப்ஸ் வித் அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன் ஸ்ட்ரீம் டிபெண்டன்சிஸ். இப்போ இந்த பிளகினை நான் எடுத்து இன்ஸ்டலேஷன் பண்ணிட்டு அந்த பிளகின்கான பேஜை நான் கான்ஃபிகர் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் 3 ஜாப் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், டெவ், டெஸ்ட், ப்ராட். இப்போ என்னோட இனிஷியல் ஜாப் எதுன்னு மட்டும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அதை தொடர்ந்து வர டவுன் ஸ்ட்ரீம் ஜாப் உங்களுக்கு யூசர் இன்டர்ஃபேஸ்ல காமிச்சிடும். புரியுதா? இப்போ இங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப் இருக்கு. இந்த ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜாப்ல எந்த ஜாப் அப்ஸ்ட்ரீம் ஜாப் எது டவுன் தெரியல வச்சுக்கோங்க. நீங்க ஏதாவது ஒரு ஜாப் மட்டும் இந்த DPL சொல்லுவாங்க, டெலிவரி பைப்லைன்ல கொண்டு வந்துட்டு கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கீழே எத்தனை ஜாப்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சிடும். இப்போ நான் கான்ஃபிகர் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஓகே, ஸோ இந்த பிளஸ் பட்டன் இருக்கா? ஸோ கிளிக் பண்ணீங்கன்னா நான் இன்ஸ்டால் பண்ண பிளகின் இங்க வந்துடும். ரெடி பண்ணி இங்க வந்துடும். ஸோ கோ வித் DPL டெலிவரி பைப்லைன். அதுக்கு ஒரு ஜஸ்ட் நேம் கொடுக்குறேன், கிரியேட். அதுக்கான பேஜ். ஓகே, ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் நான் கொடுத்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் நான் இது எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ணாம ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வியூ மட்டும் செட் பண்ணலாம். காம்போனன்ட்ஸ், ஆட் காம்போனன்ட்ஸ், DPL வியூ. இனிஷியல் ஜாப் என்ன உங்களுக்கு? டெவலப்மெண்ட். இப்போ நான் டைரக்டா டெஸ்ட் கொடுத்துட்டேன் அப்படின்னா டெஸ்ட்டுக்கு கீழே இருக்கிற ப்ரொடக்ஷன் மட்டும்தான் உங்களுக்கு அந்த பைப்லைன் வியூல காட்டும். இப்போ நாங்கள் டெவ் தான் என்னோட இனிஷியல் ஜாப்ன்றதுனால ஸோ ஃபைனல் ஜாப் வேணும்னா கூட என்ன பண்ணிக்கலாம், செட் பண்ணிக்கலாம். இதான் ஃபைனல் ஜாப் செட் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிறதே 3 ஜாப் தான். நான் ஜஸ்ட் இனிஷியல் ஜாப் மட்டும் கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே கொடுக்குறேன். மாறிடுச்சா யூசர் இன்டர்ஃபேஸ்? இப்போ நான் என்னோட இனிஷியல் ஜாப் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ஜாப் பில்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாப், இது பில்ட் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜாப், அந்த வியூ இங்கேயே பார்க்கலாம் பாருங்களேன். ஆனா இங்க பாருங்க, இந்த டெலிவரி மேனேஜருக்கு இவரால எந்த ஒரு பில்டும் பண்ண முடியாது. புரியுதா? இவரால பாருங்க இங்க போயிட்டு பில்ட் பண்றதோ, ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த யூசரா தான் இருப்பாரு.
அந்த யூசருக்கு நான் இந்த பைப்லைன் வியூ செட் பண்ணி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். நீங்க இந்த ஜாபை வியூ மட்டும் தான் பண்ணலாம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த ஜாபை ட்ரிகர் பண்ணணும், ரீபில்ட் பண்ணணும், கான்ஃபிகரேஷன் லெவல்ல சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா அகைன் எடிட் வியூ. இங்க இருக்கிற ரேடியோ பட்டன்ஸை யூ கேன் எனேபிள். என்னெல்லாம் பட்டன்ஸ் இருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ஆப்ஷன்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நீங்க எனேபிள் பண்ணிக்கலாம் இருக்கு. மேக்ஸிமம் டெலிவரி மேனேஜர் வந்து உங்களுக்கு ஒரு பிளக்இன்ல எல்லாம் கை வச்சுலாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்க மாட்டாருங்க. அதுக்கெல்லாம் டைம் இருக்காது அவருக்கு. பட் ஸ்டில் நீங்க எனக்கு எனேபிள் பண்ணி கொடுங்க. நானும் டெவாப்ஸோட ஃபீல்ட்ல தான் வந்திருக்கேன். எனக்கும் ஐடியாஸ்லாம் இருக்கு. நானும் கான்ஃபிகரேஷன் லெவலில் சேஞ்சஸும் பண்ண தெரியும். ஏதாவது ஃபெயில் ஆச்சுன்னா நானே எடுத்து சர்வரை பார்த்துக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல என்ன பண்ணணும், அவருக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கொடுக்கும். ஸோ மேனுவல் ட்ரிகர், எனேபிள் ரீபில்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனேபிள் ரீபில்டு கொடுக்குறோம் வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் இதை நான் அப்ளை பண்ணி சேவ் பண்ணிடுறேன். இப்போ பாருங்க, ஒரு பட்டன் எனேபிள் ஆயிருக்கா, விச் மீன்ஸ் என் ஜாப் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. என் ஜாப் இங்க வரும்போது டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல ஜாப் ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ அகைன் நான் ஜாப் போயிட்டு எங்கிருந்து ரன் பண்ணணும், டெவ்ல இருந்து ரன் பண்ணணுமா? தேவையில்லை, என்னால இங்கிருந்தே ரன் பண்ணிக்க முடியும். புரியுதா கான்செப்ட்? இப்போ பாருங்க, நான் போயிட்டு ஜஸ்ட் இந்த டெவ் ப்ராஜெக்டை மட்டும் கால் பண்ணிட்டு என்னோட இந்த வியூக்கு போயிடுறேன். டெவ் காலே முடிஞ்சிருச்சு, ப்ராட் காலிங்ல இருக்கு, தெரியுதா? டெஸ்ட் காலிங்ல இருக்கு. ஸோ டெஸ்ட் முடிஞ்சோடனே ப்ராட் கால் ஆயிடுச்சு. இப்போ ஸ்பெசிஃபிக்கா இந்த டெஸ்ட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு நான் ஒரு ஃபெயில் பண்றேன்னு வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கு. ஸோ கான்ஃபிகர் டெஸ்ட் ப்ராஜெக்ட்ல ஏதோ ஒரு பக் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ரீபில்ட் பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுற பாருங்க. லெட்ஸ் டேக் dat என்ற கமெண்டே கிடையாது, கரெக்டா? இப்போ பில்ட் பண்றேன். இங்கே ஃபெயில் ஆகுதா? ஸோ இப்போ அகைன் நான் என்ன பண்ண முடியாது, இங்கிருந்து போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல மட்டும்தான் ஃபெயில் ஆயிருக்கு. ஸோ அப்போ டெவலப்பருக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, டெஸ்ட் என்வரான்மெண்ட்ல பெர்மிஷன் கொடுத்து நீ இப்போ என்ன பண்ணு, இங்கேயே உன்னோட கோடுக்கான பக்கை ஃபிக்ஸ் பண்ணிட்டு இங்கிருந்தே நம்ம கொண்டு போயிடலாம். ஏன்னா நீ திரும்ப டெவ்ல இருந்து டெஸ்ட்டுக்கு வந்து டெஸ்ட்ல இருந்து ப்ராடக்ட் போறதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். விச் மீன்ஸ் இப்போ இந்த பில்டோட டியூரேஷன் வந்து ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்துருச்சு. வெறும் டேட் என்ற கமாண்ட் நான் உங்களுக்கு டே 1 கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் நிறைய கோட் இருந்ததுன்னா அந்த பில்டு ரன் ஆகிறதுக்கு டைம் அதிகமா எடுத்துக்கும். உங்களுக்கு டெவ் ஸ்டேஜ் கிராஸ் ஆகிறதுக்கே ஒரு 30 to 40 மினிட்ஸ் எடுத்துக்கும். ஏன்னா டெவலப்பர் கிட்ட இருந்து கோட் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணி பேக் பண்ணி கொண்டு போறதுக்கு மினிமம் 20 மினிட்ஸ் ஆச்சும் எடுத்துக்கும், அந்த சைஸ் பொறுத்து. அப்ப எனக்கு இங்கிருந்து திரும்ப கொண்டு வரணும்னா இந்த ஜெங்கின்ஸ் என்ன பண்ணும், முதல்ல இருந்து எல்லா லைனையும் ரீட் பண்ணி தான் கொண்டு வரும். அப்போ நான் இங்கிருந்து என்ன பண்ணலாம், ரீபில்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஸ்பெசிபிக் ஜாப்ல போயிட்டு நீங்க பாருங்க, இந்த ஜாப் எடிட் பண்றதுக்கான பர்மிஷன் இருக்கா? இல்ல, ஏன்னா நான் ரீபில்ட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, அப்போ நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னா டைரக்டா டேஷ்போர்டு போயிட்டு இந்த ஸ்பெசிபிக் ஜாப்ல ஆஸ் அ யூசரா போயிட்டு தான் எடிட் பண்ண முடியும். இது புரியுதா? ஓகே, இது ஒன் ஆஃப் த பிளகின். இப்போ வரைக்கும் எத்தனை பிளகின்ஸ் யூஸ் பண்ணிருக்கோம்? 2 பிளகின்ஸா? என்ன பிளகின்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிருக்கோம்? ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகின் ஒன்று. இது என்ன பிளகின்? டெலிவரி பைப்லைன் பிளகின். வேற ஏதாவது பிளகின் சொல்லி கொடுத்துருக்குன்னா சரி. ஓகே, இப்போ அடுத்த காம்போனன்ட்ல இன்னொரு பிளகின் வரப்போகுது, அதையும் பார்த்துடலாம். இப்போ நான் டே 1 கிளாஸ்ல உங்களுக்கு ஒரு ஆர்கிடெக்சர் போட்டு தான் அந்த செஷனே ஆரம்பிச்சேன். ஜெங்கின்ஸ் கூட நீங்க நிறைய டூல் இன்டகிரேட் பண்ணலாம், GitHub இன்டகிரேட் பண்ணலாம், மேவன், சோனார் கியூப், நெக்ஸஸ், ஆன்சிபிள், டெராஃபார்ம், இந்த மாதிரி டெவாப்ஸ்ல இருக்கிற எல்லா டூல்ஸுமே என்ன பண்ணலாம், ஜெங்கின்ஸ் கூட இன்டகிரேட் பண்ணலாம். அப்ப எல்லா டூல்ஸ்க்குமே என்ன வேணும் இன்டகிரேட் பண்றதுக்கு? பிளகின். அப்போ கண்டிப்பா ஜெங்கின்ஸ் வந்து கிட் கூட இன்டகிரேட் பண்ணணும்னா GitHub இன்டகிரேஷன் பிளகின், மேவன் கூட இன்டகிரேட் பண்ணணும்னா மேவன் பிளகின், சோனார் கியூப் கூட பண்ணணும்னா சோனார் ஸ்கேனர்னு சொல்லுவாங்க, நெக்ஸஸ் கூட பண்ணா நெக்ஸஸ் அப்லோடர், டாக்கருக்கு டாக்கர் பிளகின். ஓகே, இதெல்லாம் அந்த டூல்ஸ் கூட இன்டகிரேட் பண்ற பிளகின்ஸ். இது எல்லாமே ஜெங்கின்ஸ்குள்ளேயே ப்ரீ டிஃபைன்டா இருக்கிற வியூஸ் பிளகின். அப்போ நம்ம சூர்யா இருக்கீங்களா, சூர்யா ஒரு பிளகினை போட்டு எனக்கு ஒரு டேஷ்போர்ட் கிரியேட் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தாரு. ஓகே, நான் ஒரு பிளகின் சொல்லியிருந்தேன், ப்ளூ ஓஷன் பிளகின் ஒன்று இருக்கு. ப்ளூ ஓஷன் பிளகின், அதாவது இந்த யூசர் இன்டர்ஃபேஸே நம்ம கஸ்டமைஸ் பண்ணலாம், ஆனா அந்த பிளகின் ப்ராப்பரா ஒர்க் ஆகலன்னு சொன்னாரு.
ஜெங்கின்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த வெர்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க. இப்போ கரண்ட் வெர்ஷன் என்ன போயிட்டு இருக்குன்னு சொன்னோம், 2.41. இப்போ அந்த ஜெங்கின்ஸோட அஃபிஷியல் டாக்குமெண்டேஷன்ல ஒரு சில பிளகின்ஸ் எல்லாமே உங்களுக்கு ப்ராப்பரா ஒர்க் ஆகல அப்படின்னா இந்த வெர்ஷனுக்கு அந்த பிளகின் சப்போர்ட் ஆகாம இருக்கும். ஏன்னா ஜெங்கின்ஸ் தான் உங்களுக்கு வீக்லி ரிலீஸ் மந்த்லி ரிலீஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டே இருக்காங்க. அந்த ரிலீஸ்ல ஒரு சில பிளகின்ஸ் ஒர்க் ஆகாமலையும் போகலாம். இப்போ ஜெங்கின்ஸ்ல இன்னொரு சின்ன டிராபேக்னு சொல்லலாம், செக்யூரிட்டி ஃபீச்சர்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா ஜெங்கின்ஸோட போர்ட் நம்பர் இப்போ மாத்தவே முடியாது. ஓகே, ஜெங்கின்ஸோட போர்ட் நம்பர் 8018 இருக்கு இல்லையா, அது எந்த பாத்து இருக்குன்னு பாத்தீங்களா? ஃபுல் பாத் சொல்லுங்க. /etc/default/jenkins. அந்த ஜெங்கின்ஸ் ஃபைல்ல தான் கனெக்டர் போர்ட் 8018 இருக்கும். எப்ப ஜெங்கின்ஸ் வெர்ஷன் 2.3 மேல வர ஆரம்பிச்சதோ அப்பதுல இருந்து அந்த போர்ட் நம்பர் மாத்த முடியறது இல்ல. ஜெங்கின்ஸ் அதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். நீங்க என்னதான் சேஞ்ச் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணாலும் போர்ட் மாறாது. ஓகேவா? அது ஏன் கொடுத்தனா நீங்க அந்த பாத்தை போய் பார்க்கணும்னு தான் கொடுத்தேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல எந்த பாத் கொடுத்திருப்பேன், /var/lib/jenkins. அது வந்து ஜெங்கின்ஸோட ஹோம் பாத். இப்போ /etc/default வந்து ஜெங்கின்ஸோட கான்ஃபிகரேஷன் பாத். அப்போ ஜெங்கின்ஸ் என்ற ஃபைலை நீங்க போய் வியூ பண்ணணும்னு தான் அந்த /etc/default என்ற பாத்து நான் சொல்லி கொடுத்தேன். இப்போ ஜெங்கின்ஸோட ஹோம் பாத்தை சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்த ஞாபகம் இருக்கா? /opt-க்கு மாத்தணும்னு சொன்னேன். அந்த ஃபைல் எங்க இருக்கு? எதுல இருக்கு? /etc/defaultலயே உங்களுக்கு அந்த ஜெங்கின்ஸ் ஃபைல்லயே என்ன இருக்கு? ஹோம் பாத்னு இருக்கா? அது சேஞ்ச் பண்ணி பாத்தீங்களா? பார்த்தேன், பட் ஜாவாவோட இது எரர் வந்துச்சு ப்ரோ. ட்ரை பண்ணி பார்த்தேன், பண்ண முடியல கரெக்ட்டா. இல்ல எப்பவுமே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல நீங்க சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு முறை systemctl jenkins ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமா, ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுங்க. ரீஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னா ஒரு முறை சர்வர் அப்டேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா பேக்கேஜஸ் உங்களுக்கு ப்ராப்பரா இல்லாம இருந்ததுன்னா எப்பவுமே கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல கை வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல்ல ப்ராப்பரா ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட். ஓகே, அப்படி இல்லைன்னா ப்ராப்பர் ரீஸ்டார்ட் ஆகுதான்னு பாருங்க. மீன்வைல் நீங்க என்ன பண்றீங்கன்னா ஜாவாவே ஒரு முறை என்ன பண்ணுங்க, ரீஸ்டார்ட் பண்ணி விடுங்க, ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. அது என்ன ப்ராசஸ்ல ரன் ஆகுதுன்னு பாருங்க. இந்த மாதிரி பேக் எண்ட் ப்ராசஸ் எல்லாமே ஒரு முறை நம்ம கிராஸ் செக் பண்ணி பார்த்துக்கணும். அதுல ஏதாவது ஒண்ணு ஒர்க் ஆகலனா கூட உங்களுக்கு அந்த ஃபீச்சர் அடாப்ட் பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் ஜெங்கின்ஸ்ல இருக்கிற சின்ன மேஜர் இஷ்யூ சொல்லலாம். ஓகே சார், இப்போ அப்ப நீங்க சொல்ற மாதிரி இப்போ 2-3 ப்ராசஸ் ரன் ஆகும்பொழுது 2-3 இது ரன் ஆகும்போது 8080 யூஸ் பண்ணும்போது அப்ப நம்ம ஜென்கின்ஸ்ல கை வைக்க முடியாது, மித்தவங்கள தான் மாத்துற மாதிரி இருக்குமா? ஆமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதே ஜெங்கின்ஸ் சர்வர்ல வந்து நம்ம வேற ஒரு அப்ளிகேஷன் சர்வரை கொண்டு வரோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அப்பாச்சி கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்பாச்சி டிஃபால்ட் போர்ட் நம்பர் என்ன? 80. இப்போ அப்பாச்சியை தான் நீங்க போய் 8080க்கு மாத்தணும். சாரி 8080 அப்பாச்சியும் 8080ல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன பண்ணணும்னா ஜெங்கின்ஸை மாத்த முடியாது, அப்பாச்சி தான் மாத்தணும். அப்ப அவன் என்ன பண்றான்னா இந்த சர்வர் டெடிகேட்லி ஒன்லி ஃபார் ஜெங்கின்ஸ் வித் போர்ட் நம்பர் ஆக்குபைட் ஆஃப் 8080. இதை நீங்க மாத்தவே கூடாது. ஓகே, அதனால என்ன பண்ணலாம், நீங்க இன்னொரு ஜெங்கின்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னொரு அப்ளிகேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க வேற சர்வர்ல இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்ப ஐபி அட்ரஸ் மாறிடும். எப்படி செக்யூரிட்டி பிரீச் மாதிரி கூட இருக்கு சார் ஆக்சுவலி. ஆமா இருக்கு, செக்யூரிட்டி பிரீச்சஸ் இருக்கு அதுல. இப்போ நான் இன்னைக்கு அடுத்த டாபிக் என்ன எடுக்க போறேன்னா ஆட்டோ டிப்ளாய்மென்ட் பண்ண போறேன். இப்போ ஆட்டோ டிப்ளாய்மென்ட்ல நான் ஒரு கான்செப்ட் சொல்றேன் பாருங்க. இதே சர்வர்ல நான் உங்களுக்கு டாம்கேட் என்ற ஒரு ஆப் சர்வரை கொண்டு வர போறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரியும், அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ண தெரியும். எம் இன்ஸ்டால் அப்பாச்சி. அப்பாச்சியோட டிப்ளாய்மென்ட் பார்த்து என்ன /var www.html போயிட்டு உங்களோட ஸ்டாட்டிக் index.html ஃபைல பிளேஸ் பண்ணிருப்பீங்க. இப்போ அதே மாதிரி ஆல்டர்னேட்டா உங்களுக்கு இன்ஜினிக்ஸ் வெப் ஐஏஎஸ் வெப் சர்வர் டாம்கேட்லாம் சொல்லியிருப்பேன். இன்னைக்கு டாம்கேட்டை நான் இன்ஸ்டால் பண்ணிட்டு டாம்கேட்டோட டிப்ளாய்மென்ட் பாத்ல போயிட்டு என்னோட கோடை நான் டிப்ளாய் பண்ண போறேன். அந்த கோடை நான் மேனுவலா பண்ண போறது கிடையாது, ஜென்கின்ஸ் அந்த கோடை டிப்ளாய் பண்ண போது டாம்கேட் மேல. ஓகே, இப்போ நம்ம இந்த யூஸ் கேஸ் நான் ஒரு டயக்ராமேட்டிக்கா வரைஞ்சு காட்டுறேன். ஆனா ரியல் டைம்ல ரெண்டுமே ஒரே சர்வர்ல ரன் பண்ண மாட்டாங்க. இப்போ நான் எப்படி அந்த போர்ட் நம்பர் நம்ம சேஞ்ச் பண்ணது நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. ஸோ இப்போ யூஸ் கேஸ்ல நமக்கு எப்படி ரன் ஆயிட்டு இருக்குன்னா இதுதான் என்னோட EC2 மிஷின். ஓகே, இந்த EC2 மிஷினுக்கு மேல இப்போ நான் ஆல்ரெடி என்ன இன்ஸ்டால் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டேன். இது EC2. இதுல ஆல்ரெடி நான் ஜாவா இன்ஸ்டால் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. ஜாவா இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னா அதுக்கு மேல என்ன ரன் ஆயிட்டு இருக்கு, ஜென்கின்ஸ். கரெக்டா? சோ இப்போ ஜென்கின்ஸ் என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு, 8080. அப்ப இந்த மிஷினுக்கு ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஐபி அட்ரஸ் பார்த்துக்கலாம். இதுதான் மிஷினோட ஐபி அட்ரஸ். அப்ப ஜென்கின்ஸ் அக்சஸ் பண்ணணும்னா இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ் போலாம் 8080. இப்போ நான் டாம்கேட்டையும் என்ன பண்ண போறேன்னா இதே சர்வர்ல கொண்டு வர போறேன்.
ப்ரோ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. சொல்லுங்க. இப்போ விண்டோஸ் விஎம்ல இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம போர்ட்டை வந்து அவனுங்க டிஃபால்ட்டா வந்து கான்ஃபிகர் பண்ண மாதிரி வச்சிருக்காங்க. அதாவது நம்ம டிஃபால்ட்டா 8080 இருந்துச்சு. அதை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது சேஞ்ச் பண்ணிட்டு டெஸ்ட்னு சொல்லிட்டு இது பண்ணா வெரிஃபிகேஷன் ஆயிட்டு அந்த போர்ட் ஆட்டோமேட்டிக்கா யூஸ் ஆகுற மாதிரி பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஸோ அதில் வந்து போர்ட் வந்து சேஞ்ச் ஆகுற மாதிரி இருக்கு. பட் லினக்ஸ் பேஸ்ல வந்து இதுவா இருக்க மாதிரி இருக்கா எனக்கு ஒன்றும் புரியல. அதாங்க லைனக்ஸ்ல உங்களுக்கு அமேசான் ஏஎம்ஐ, உபுண்டு, ரெட் ஹேட் நீங்க எதுல வேணா ட்ரை பண்ணி பாருங்க. லைனக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல செக்யூரிட்டி பிரீச்சஸ்க்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா போர்ட் நம்பர் உங்களுக்கு சேஞ்ச் ஆகாத மாதிரி இப்போ வச்சிருக்காங்க லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஜென்கின்ஸ்ல. இதுவே நீங்க ஒரு கொஞ்சம் பழைய வெர்ஷன் ஆஃப் ஜென்கின்ஸ், ஒரு ஜென்கின்ஸ் 2.3 ட்ரை பண்ணி பாருங்களேன். லைனக்ஸ்லயும் சேஞ்ச் பண்ண முடிஞ்சது. ஏன்னா இந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் கிளாஸ்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா டாம்கேட்டோட போர்ட் நம்பரும் 8080 தான். ஓகே, அது டிஃபால்ட் போர்ட் 8080 தான். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா ஜென்கின்ஸ் கிட்ட ஒரு அப்ளிகேஷனை கொடுத்து, இதுதான் ஜென்கின்ஸ் ஒரு அப்ளிகேஷன், அதாவது கிட்ல இருந்து இதுதான் கிட்ல இருந்து ஜென்கின்ஸ் ஒரு அப்ளிகேஷனை எடுத்து டாம்கேட்டுக்கு மேல டிப்ளாய் பண்ண போகுது. ஓகேவா? சோ இப்போ இதுதான் கிட்டப்னு வச்சுக்கோங்களேன். கிட்டப்ல இந்த கோட் இருக்கு. ஜென்கின்ஸ் என்ன பண்ணணும்னா இந்த கோடை எடுத்து டாம்கேட்ல டிப்ளாய் பண்ணும். ஓகே, அப்படி டாம்கேட்ல டிப்ளாய் பண்ணும்போது ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 8080 இருக்கும், டாம்கேட் போர்ட் 8080 இருக்கும். அப்ப நான் ஒரே ஐபி அட்ரஸை போட்டு 8080 ஹிட் பண்ணா எனக்கு ரெண்டு அப்ளிகேஷனுமே கிராஷ் ஆயிடும், கான்ஃபிளிக்ட் ஆயிடுச்சு. அப்போ ஒரு 2 இயர்ஸ் பேக்ல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஜென்கின்ஸோட போர்ட் நம்பரை மாத்திட்டு ஒர்க் பண்ணிக்கலாம். ஓகே, ஜென்கின்ஸோட போர்ட் நம்பர் 8080 ஒரு 9000 மாத்திக்கலாம் அப்படின்னு மாத்துவோம். இப்போ எப்போ 4 வெர்ஷன் அந்த 3.6 3.7க்கு மேல வர ஆரம்பிச்சதோ அந்த போர்ட் நம்பர் லைனக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ல மாத்த முடியல. அப்போ ஒரே சர்வர்ல உங்களுக்கு வேற ஒரு சர்வர் 8080 ரன் ஆயிட்டு இருந்ததுன்னா இந்த போர்ட் நம்பரை சேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்ப யூஸ்வலா டாம்கேட் வந்து என்ன பண்ணணும்னா இன்னொரு சர்வர்ல ரன் பண்ணணும்னா டாம்கேட் போட்டு மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது. கரெக்ட் தானே? ஏன்னா ஐபி அட்ரஸ் மாறிடும், போர்ட் நம்பர் சேமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம ஒரே சர்வர்ல 2 போர்ட் நம்பர் ஓடும் போது ஏதாவது ஒரு போர்ட் நம்பர் எப்படி மாத்தணும் நம்ம கத்துக்கணும். ஏன்னா அப்போ மிடில் வேரோட அட்மினிஸ்ட்ரேட்டரோட நாலேஜும் கொஞ்சம் இருந்ததுன்னா நம்ம மிடில் வேரோட காம்பனன்ட்ஸ்லயும் ஒர்க் பண்ணிடலாம். இப்போ நீங்க அமேசான்ல அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணி அதிகபட்சம் என்ன பண்ணிருப்பீங்க, லாக்ஸ் பார்த்திருப்பீங்க, டிப்ளாய்மெண்ட் பண்ணிருப்பீங்க. ஆனா டாம்கேட் குள்ள நீங்க வரும்போது ஏகப்பட்ட கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல் இப்போ வரப்போகுது, நான் காட்டுறேன். இப்போ இந்த யூஸ் கேஸ் இதுதான். 1 செகண்ட் சார்ஜ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஜென்கின்ஸை வச்சு இந்த அப்ளிகேஷனை டாம்கேட்ல டிப்ளாய் பண்ண போறோம். ஓகே, அப்போ ஜென்கின்ஸ் சர்வர் முதல்ல லாகின் பண்ண போறேன். ஜென்கின்ஸ் சர்வர்ல நான் டாம்கேட்டை முதல்ல என்ன பண்ண போறேன், இன்ஸ்டால் பண்ண போறேன். ஓகே, இன்ஸ்டால் பண்ணிட்டு ரியல் டைம்ல உங்களுக்கு அந்த அப்ளிகேஷனோட வார் ஃபைல் வந்து உங்களுக்கு கிட்ல இருக்கும். கிட்டப்ல இந்த அப்ளிகேஷனோட வார் ஃபைல் வச்சிருப்பாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வெப்புக் என்ற ஒரு மெக்கானிசம், அப்படி இல்லைன்னா பில்ட் ட்ரிகர், போல் எஸ்சிஎம், ஏதோ ஒரு மெக்கானிசம்ல நான் என்ன பண்ணிருப்பேன்னா கிட் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அப்போ ஜென்கின்ஸ் இங்க சேஞ்சஸ் இருக்கும்போது அங்கிருந்து அந்த வார் ஃபைலை எடுத்து டிப்ளாய்மெண்ட் சர்வரை டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுவேன். இப்போ டிப்ளாய்மெண்ட் சர்வராகவே நான் ஜென்கின்ஸை ஆக்ட் பண்ண வைக்க போறேன். உங்களுக்கு ஒரு டாஸ்க் நான் எப்படி கொடுக்க போறேன்னா நீங்க ஒரே சர்வர்ல பண்ணாதீங்க, வெவ்வேறு சர்வர்ல பண்ணுங்க. கான்ஃபிகரேஷன் நானே காட்டுறேன், எதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் நான் காட்டுறேன். ஓகே, ஸோ பாருங்க முதல்ல எப்படி நம்ம டாம்கேட் இன்ஸ்டால் பண்ணது கத்துக்கலாம். ஓகே, ஸோ ஜஸ்ட் இண்டஸ்ட்ரிக்கு நீங்க ப்ரௌசர்ல போயிட்டு டாம்கேட் டவுன்லோட் கொடுங்க. ஸோ அப்பாச்சி டாம்கேட்டோட எல்லா பைனரிஸுமே இந்த அஃபிஷியல் வெப்சைட்ல தான் இருக்கும். இது ஓப்பன் சோர்ஸ் தான். ஸோ இங்க பாத்தீங்கன்னா டாம்கேட்டோட வெர்ஷன் 9, 10 and 11. ஓகே, இப்போ அதிகமா யூஸ் பண்ற வெர்ஷன் பாத்தீங்கன்னா 9. இந்த 10 and 11 பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஸ்டேபிள் ஆகல, நிறைய பக்ஸ் ஓடிட்டு இருக்கு 10 வெர்ஷன்ல. இப்போ நம்ம டாம்கேட் 9 ஜென்கின்ஸ் சர்வர்ல கொண்டு வரேன். ஓகே, ஸோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கும், பைனரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். இப்போ நீங்க ஜிப்பாவும் டவுன்லோட் பண்ணலாம், டார்சியாவும் பண்ணலாம். ஸோ விண்டோஸ்க்கு 32 பிட் இருக்கு, 64 பிட் இருக்கு, என்னோட பண்ணிக்கலாம். இப்போ நான் லைனக்ஸ் மிஷினால இந்த டார்சி ஃபார்மேட்ல அந்த ஃபைலை என்னோட சர்வருக்கு நான் கொண்டு வர போறேன். அதுக்கு முன்னாடி சர்வர் நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் பண்ண போற கான்செப்ட் வந்து ஜென்கின்ஸை வச்சு ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் எப்படி பண்றது. இது வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருந்தது ஜென்கின்ஸை வச்சு ஒரு ஜாப்ஸை கிரியேட் பண்ணது, கியூ பண்றது தான். இப்போ ஜென்கின்ஸ் வச்சு ரியல் டைம்ல எப்படி ஒரு அப்ளிகேஷனை கொண்டு போய் டிப்ளாய் பண்ணி நம்ம வியூ பண்ணி பார்க்கறது. ஏன்னா டெவலப்பர் ஒரு பேக் ஃபைலை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருன்னா அது டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். இப்போ ரியல் டைம்ல டெவலப்பர் கொடுப்பாரு. அப்போ இன்னைக்கு நம்ம என்ன பண்ணனா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்ல இருந்து நான் என்ன பண்ண போறேன்னா அந்த டார்சி ஃபைல் எடுத்துட்டேன். இது ஒரு வார் ஃபைல், sample.war அந்த மாதிரி ஒரு ஃபைல்லாம் இப்போ இன்டர்நெட்ல இருந்து நான் எடுக்க போறேன். அதை நான் எடுத்துக்க போறேன். ஸோ இன்ஸ்டன்ஸை கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட்.
ஸோ ஆன்லைன் ஸ்க்ரீன் கிளியரா இருக்கா இல்லை ரொம்ப குட்டியா இருக்கா? குட்டியா இருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசா இன்னும் கொஞ்சம். இல்லை இதுல நீங்க browser design ஃபுல் கண்டென்ட் வியூ கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை நான் பேசாம குட்டிலே கனெக்ட் பண்ணிடலாம் உங்களுக்கு. அதில் கொஞ்சம் யூசர் இன்டர்ஃபேஸ் சேஞ்ச் பண்ணலாம். ஓகேவா? யூசர் நேம் என்ன? Ubuntu. மாறிட்டேன். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா முதல்ல என்னோட மிஷினுக்குள்ள டூப்ளிகேட் கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? வெப்ல இருந்து URL ஒரு URL கெட் பண்றதுக்கு. சரி, டூப்ளிகேட் வர்சஸ் கர்ல் இந்த ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் தெரியுமா? ஏன்னா கர்ல் கூட இன்டர்நெட்ல இருந்து ஒரு கண்டென்ட்டை டவுன்லோட் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கமாண்ட் தான். டூப்ளிகேட்டும் ஒரு கமாண்ட் தான். இந்த ரெண்டுத்துல எந்த கமாண்ட் நம்ம அதிகமா யூஸ் பண்ணலாம்? இந்த ரெண்டு கமாண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? கர்ல் வந்து நீங்க எங்கேருந்து எடுத்து இங்க போடலாமான்னு நம்ம இது பண்ணலாம். பட் டூப்ளிகேட்ல டைரக்டா அங்கேருந்து எடுத்துட்டு வர முடியும்னு நினைக்கிறேன் சார். ரெண்டுத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ்? ரெண்டுமே ஒண்ணுதான் சொல்றீங்க. கரெக்ட் தானே? டூப்ளிகேட்டுக்கும் எங்க இருந்து கொண்டு வரணும்னு சொல்றீங்க, கர்லுக்கும் எங்க கொண்டு வரணும்னு சொல்றீங்க. அப்ப பேக் எண்ட்ல உங்களுக்கு ரெண்டுமே ஒரே ஆபரேஷன் மாதிரி தான் பண்ணுது. அப்ப இதை ஒன்னு யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே. கர்ல் வந்து API பேஸ்ல இதுவாகும்னு நினைக்கிறேன். HTTP மட்டும் வந்து அதிகமா சப்போர்ட் பண்ணும். டூப்ளிகேட் இட் வில் சப்போர்ட் HTTP and FTP protocols. ஓகேவா? அந்த புரோட்டோகால்ஸ் அதிகமா சப்போர்ட் பண்றது கர்ல். டூப்ளிகேட் வந்து HTTP and FTP புரோட்டோகால் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு காம்போனன்ட். ஓகே. கர்ல் வந்து உங்களுக்கு பை டிஃபால்ட்டா எல்லா சர்வர்லயும் இருக்காது. நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா நீங்க Amazon Linux கிளாஸ் பார்க்கும்போது டூப்ளிகேட்டே இல்லாம இருந்திருக்கு. கரெக்ட்டா? டூப்ளிகேட் நம்ம இன்ஸ்டால் பண்ணணும். ஆனா Ubuntu மிஷின்ல டூப்ளிகேட் இருக்கும். ஓகேவா? சோ இப்போ நான் டூப்ளிகேட் கமாண்ட கொடுத்து இந்த மிஷினுக்கு நான் என்ன கொண்டு வர போறேன்னா முதல்ல டாம்கேட்டோட பைனரிஸ் நான் கொண்டு வரேன். கர்லும் இருக்குன்னு நினைக்கிறேன் சார். டிஃபால்ட்டா நான் கர்ல் இன்ஸ்டால் பண்ணேன். டிஃபால்ட்டா வரும். ஓகே. இப்போ அந்த tarzi ஃபார்மட்ல நான் டூப்ளிகேட் கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டேன். ஸோ லிஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த tarzi ஃபைல் இருக்கும். ஓகே. அடுத்தது நான் என்ன பண்ண போறேன்னா சாம்பிள் ஒரு வார் ஃபைல், அதாவது டெவலப்பர் டெவலப் பண்ண ஒரு வார் ஃபைலை ரியல் டைம்ல டெவலப்பர் டெவலப் பண்ணி கொடுத்துருவாரு. இப்போ நான் இன்டர்நெட்ல இருந்து எப்படி நான் ஆப் ஹோஸ்டிங் கிளாஸ்க்கு ஒரு ஜிப் ஃபைலை டவுன்லோட் பண்ணேன், அந்த மாதிரி நான் ஒரு சாம்பிள் வார் ஃபைலை இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இந்த டாம்கேட்டுக்கு டிப்ளாய் பண்றதுக்கு சாம்பிள் வார் ஃபைல் நிறைய வெப்சைட்ஸ்ல அவைலபிளா இருக்கு. நீங்க சும்மா இன்டர்நெட்ல போயிட்டு சாம்பிள் வார் ஃபைல் ஃபார் டாம்கேட் இதெல்லாம் டெஸ்ட் கேசஸ்க்காக யூஸ் பண்றது. சாம்பிள் வார் ஃபைல் ஃபார் டாம்கேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்க அப்பாச்சி டாம்கேட்டுக்காக ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன் நீங்க டிப்ளாய்மெண்ட் பார்க்கணுமா இதை எடுத்து யூஸ் பண்ணி பாருங்க. The example app has been packed as a WAR file and can be downloaded here. So click on this application. இருக்கா? So அதுக்கான டவுன்லோட் லிங்க் இங்க கொடுத்திருக்கான். So click copy link address. Again duplicate கொடுத்து போல பேஸ்ட் பண்ணிட்டேன். என்டர் அடிங்க. So screen clear பண்ணி லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா RG ஃபைல வந்துருச்சு, WAR ஃபைல வந்துருச்சு. So இப்போ இந்த ரெண்டை வச்சு தான் இந்த ஆட்டோ டிப்ளாய்மென்ட் கிளாஸ் நான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் இந்த டாம்கேட்கான tarzi ஃபைலை என்ன பண்ணணும்? எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஜிப்பா இருக்கிறது அன்சிப் பண்ணி விடணும். இப்போ இதை நான் இங்க வச்சே பண்றது நல்ல விஷயம் கிடையாது. இதை OPT பாத்துக்கு மாத்திடணும். OPT என்னோட பார்த்து சொன்னேன். OPT சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் நம்ம விண்டோஸ்ல வந்து ஒரு C டிரைவ் எப்படியோ லைனக்ஸ்ல இருந்து OPT அந்த மாதிரி நம்மளோட எல்லா எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல்ஸ், அப்ளிகேஷனோட பைனரி ஃபைல்ஸ், சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே அந்த பேக்கேஜ் வைக்கலாம். அப்ப என்ன பண்ணனா சேஞ்ச் டைரக்டரி /OPT. சோ இப்போ இங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா அது இருக்காது இல்ல. இப்போ டைரக்டா என்ன பண்ணலாம்னா இந்த பாத்துக்கு போயிட்டு டூப்ளிகேட் கமெண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணிடலாம். பட் ஒரு சில லைனக்ஸ் ஆபரேஷன்ஸ் ஒரு பாத்ல இருந்து இன்னொரு பாத்துக்கு எப்படி மூவ் பண்றது, விண்டோஸ்ல நீங்க ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி மூவ் பண்ணிடுவீங்க. லைனக்ஸ்ல பண்ண கத்துக்கணும்ல. கமாண்ட் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? இப்போ இந்த பாத் ரூட்ல இந்த ஃபைல் இருக்குங்க. இப்போ எனக்கு இது OPTக்கு நான் கொண்டு வரணுங்க. என்ன கமாண்ட் கொடுக்கலாம்? MD கொடுக்கலாமா, CP கொடுக்கலாமா? CP அந்த ரூட் இப்போ
டாட் கொடுக்கலாமே. டாட்னா என்ன? கரண்ட் ஒர்க்கிங் டைரக்டரிக்கு இந்த பாத்ல இருந்து இந்த ஃபைல இந்த டைரக்டரிக்கு நீங்க காப்பி பண்ணிடுங்க. ஓகேவா? இருக்கா? இப்போ இத என்ன பண்ணலாம்? அன்சிப் பண்ணலாம். அத அன்சிப் tar பண்ணலாம். -xvzf எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஸ்கிரீன் கிளியர் போட்டு நீங்க லிஸ்ட் பண்ணி பாருங்க. ஆயிடுச்சா? இப்போ இது வேண்டாம் எனக்கு. இத நான் ரிமூவ் பண்ணனும். என்ன கமாண்ட் கொடுக்கணும்? rm -v. ஓகேவா? புரியுதா? இப்போ டாம்கேட்கான கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ்லாம் என்ன இருக்குன்னு சொல்லி நேவிகேட் பண்ணி பாருங்களேன். இதுவும் ஒரு இன்டர்வியூ வெர்ஷன் தாங்க. நீங்க அப்பாச்சி டாம்கேட்ல வொர்க் பண்ணிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஓகே, வொர்க் பண்ணிருந்தா அதோட வெர்ஷன் என்ன? இப்போ நம்ம யூஸ் பண்ண வெர்ஷன் என்ன? 9.0.80. ஓகே. சோ யூசுவலா அது எந்த டைரக்டரி நீங்க வச்சு மேனேஜ் பண்ணுவீங்க? நாங்க ஓபிடில வச்சு தான் மேனேஜ் பண்ணுவோம். ஓகே. அப்ப அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் அப்பாச்சி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா என்னெல்லாம் கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ் அதுக்குள்ள இருக்கும்? சில டைரக்டரிஸ்லாம் கிரியேட் ஆகுங்க. இங்க பாருங்களேன். நான் லிஸ்ட் கொடுக்குறேன். என்ன டைரக்டரிஸ்லாம் இருக்கும் பாருங்க. conf, logs, bin, libraries, work, web apps, temporary folder. இப்போ நம்ம அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது web apps. What is the deployment path for Tomcat ன்னு கேட்போம். What is the deployment path for Apache /war www.html? அப்ப Tomcat-ஓட deployment path வந்து web apps. அப்ப ஜென்கின்ஸ் கிட்ட என்ன பண்ணணும்னா இந்த war ஃபைல நீ Tomcat-ஓட web apps டைரக்டரியில போய் டிப்ளாய்மென்ட் பண்ணுன்னு சொல்லணும். இப்போ நான் ஒரே சர்வர்ல தான் ஜென்கின்ஸும் வச்சிருக்கேன், டாம்கேட்டும் வச்சிருக்கேன். இப்போ என்னோட ஒரு டாஸ்க் நான் முடிஞ்சு கொடுக்க போறேன். இன்னொரு சர்வர்ல நீங்க டிப்ளாய்மென்ட் பண்ணணும்னு சொல்லுவோம் தெரியுமா? அந்த இன்னொரு சர்வரோட பாத் வந்து வெப் ஆப்ஸ் பாத். ஓகே. இப்போ ஒவ்வொரு ஃபைலும் நான் ஒவ்வொரு ஃபோல்டரும் நான் நேவிகேட் பண்ணி என்ன இருக்குன்னு காட்டுறேன் பாருங்க. கான்ஃப்குள்ள சேஞ்ச் டைரக்டரிக்கு போறேன். இதுக்குள்ள என்ன ஃபைல்ஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. server.xml, user.xml, tomcat இந்த XML ஃபைல்ஸ் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஓகே. இதெல்லாம் சிஸ்டம் ப்ராப்பர்ட்டி ஃபைல்ஸ், இதெல்லாம் கை வைக்காதீங்க. இதெல்லாம் பாலிசி ஃபைல்ஸ், லைசன்ஸ் ஃபைல்ஸ் தான் இருக்கும். அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் அந்த டாம்கேட் அப்ளிகேஷன் ப்ராப்பரா ஒர்க் ஆகாது. ஒரு சில ஃபைல்ஸை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அதுதான் server.xml, user.xml. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபைல் அதிகமா யூஸ் பண்ணுவோம், server XML, user XML. இப்போ அப்படியே நான் பேக் வந்து இதுல கை வச்சு சேஞ்ச் பண்ணுவேன். என்ன சேஞ்ச் பண்றேன்னு காட்டுறேன். இப்போ அடுத்த ஃபைல் பாத்தீங்கன்னா bin குள்ள போங்க. சோ binல என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பாச்சியை எப்படி நீங்க ஸ்டாப் பண்றது, ஸ்டார்ட் பண்றது, அதுக்கான ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாமே இங்க தான் இருக்கும். இங்க பாருங்க. startup.sh, shutdown.sh. இந்த பேட் ஸ்கிரிப்ட்லாம் எதுக்குன்னு தெரியுமா? விண்டோஸ். ஓகே, அதெல்லாம் விண்டோஸ். இப்போ ஏன் தெரியுமா இந்த பாத் காட்டுறேன்? நாங்க server.xml பாத் காமிச்சோம் பாத்தீங்களா கான்ஃப்குள்ள. நீங்க போய் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அகைன் இந்த பாத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு முறை அதை ஷட் டவுன் பண்ணிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணணும். அப்பதான் அந்த சேஞ்சஸ் ஒர்க் ஆகும். ஏன்னா இப்போ நான் டாம்கேட்டோட போர்ட் நம்பர் மாத்த போறேன்னு சொன்னா அந்த போர்ட் நம்பர் நான் XML ஃபைலுக்குள்ள போய் தான் மாத்துவேன். மாத்தினதுக்கு அப்புறம் அந்த போர்ட் நம்பர் ரிஃப்ளெக்ட் ஆகலன்னா நான் கண்டிப்பா என்ன பண்ணணும், இந்த பின் டைரக்டரிக்குள்ள வந்து அந்த ஸ்கிரிப்டை ஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஸ்டாப் பண்ணணும். ஸ்டாப் அண்ட் ஸ்டார்ட் பண்ணிடணும். அவ்வளவுதான். சோ அடுத்த பார்ட் என்னன்னு காட்டுறேன் பாருங்க. லாக்ஸ். இப்போதைக்கு லாக்ஸ் எதுவுமே இல்லையே. இன்னும் நான் அந்த சர்வீஸை யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கல. யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அங்க ஒரு லாக் ஃபைல் கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது என்ன பண்ணுவோம்னா நம்ம அப்பாச்சி டாம்கேட்டை ரியல் டைம்ல இன்ஸ்டால் பண்ணிட்டு இதுல வர லாக்ஸ் எல்லாமே நம்ம அங்கிருந்து புல் பண்ணி ஒரு சென்ட்ரலைஸ்டு மானிட்டரிங் டேஷ்போர்ட்ல வியூ பண்ணுவோம். அப்பாச்சில திரும்ப திரும்ப என்ன மாதிரி லாக்ஸ் எமிட் ஆயிட்டே இருக்கு, என்ன மாதிரி எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கு. அவங்க எரர் அடிக்குதுன்னா அந்த சர்வர் எனக்கு ஒரு நாள் டவுன் ஆக போகுது. அதுக்கு முன்னாடியே அதுக்கான ஃபிக்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சோம். ஓகே. சோ அடுத்த பார்ட் பாத்தீங்கன்னா நம்மளோட வெப் ஆப்ஸ், சேஞ்ச் டைரக்டரி, வெப் ஆப்ஸ். இதுல லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரூட், டாக்ஸ், எக்ஸாம்பிள், மேனேஜ் இதெல்லாம் இருக்கும். சோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த வெப் ஆப்ஸ் டைரக்டரியில என்ன பண்ணணும், sample.war ஃபைல கொண்டு வந்து நான் வச்சிருக்கேன். அது நான் வைக்க கூடாது. யார் வைக்கணும்? ஜென்கின்ஸ் வைக்கணும். ஓகேவா? இப்போ நான் சர்வருக்குள்ள என்ன பண்ணிருக்கேன், அப்பாச்சி கொண்டு வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு ரன் பண்ணல, ஜஸ்ட் அந்த கான்ஃபிகரேஷன் ஃபைல் காமிச்சிட்டேன். வார் ஃபைல கொண்டு வந்துட்டேன். இப்போ வார் ஃபைல நான் ஜென்கின்ஸ் கிட்ட கொடுக்கணும்ல. ஜென்கின்ஸ் இதுதான் உன்னோட வார் ஃபைல். இந்த வார் ஃபைல கொண்டு போயிட்டு இந்த டிப்ளாய்மென்ட் பாத்ல நீ வச்சிரு. இந்த டிப்ளாய்மென்ட் பாத்ல நீ வார் ஃபைல வச்சிட்ட அப்படின்னா அப்பாச்சி டாம்கேட் அந்த வார் ஃபைலை எடுத்து உங்களுக்கு அவுட்புட்டா ரீட் பண்ணி காமிச்சிடும். ஓகே. இந்த பாத் நான் உங்களோட சாட் பாக்ஸ்ல போடுறேன். சும்மா ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. /opt/apache web apps அதுதான் deployment path for Tomcat.
ஸோ இப்போ அடுத்தது நம்ம ஜெங்கின்ஸ்க்கான பாத்துக்கு போகலாம். சேஞ்ச் டைரக்டரி டு ரூட்கே போறேன். ஸோ ரூட்ல sample.var ஃபைல் இருக்கு. இப்போ sample.var ஃபைல் சிஸ்டம்ல தான் இருக்கு, பட் ஜெங்கின்ஸ்க்கு இருக்கான்னு தெரியாதுல்ல. அப்போ ஜெங்கின்ஸ் கிட்ட என்ன பண்ணணும், இந்த வார் ஃபைலை கொண்டு போய் நான் கொடுக்கணும். கரெக்டா? அது எப்படி கொடுக்கலாம்னா, ஜெங்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் எங்கெங்க கிரியேட் ஆகும்? ஒர்க் ஸ்பேஸ் கம்ப்ளீட் பாத் ஞாபகம் இருக்கா? /var/list/jenkins அதுல ஒர்க் ஸ்பேஸ். அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள என்ன இருக்கும்? நான் கிரியேட் பண்ண பில்ட் பண்ணும்போது கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேவா? இந்த 3 ஜாப் ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ ஆட்டோ டிப்ளாய்மென்ட்காக நான் ஒரு ஜாபை கிரியேட் பண்ணி அந்த ஜாப்க்குள்ள கொண்டு போயிட்டு இந்த ஃபைலை நான் வச்சுட்டேன் அப்படின்னா, இதுக்கப்புறம் அந்த ஆட்டோ டிப்ளாய்மென்ட் பண்ணும்போது ஜெங்கின்ஸ் கிட்ட நான் சொல்லுவேன், உன்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல டெவலப் பண்ண வச்ச வார் ஃபைல் இருக்கு. அந்த வார் ஃபைலை நீ எடுத்து என்ன பண்ணு, அப்பாச்சியோட வெப் ஆப்ஸ் டைரக்ட்ல டிப்ளாய் பண்ணிக்க. ஸோ இதுக்கப்புறம் டெவலப்பர் என்ன பண்ணுவாருன்னா, ஒவ்வொரு முறை சேஞ்ச் பண்ணும்போது உன்னோட ஒர்க் ஸ்பேஸ்ல கொண்டு வந்து தான் வைப்பாரு. கான்செப்ட் புரியுதா? டெவலப்பர் ஒவ்வொரு முறை கோடை சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் ஜெங்கின்ஸ் அந்த கோட் அங்கிருந்து எடுத்து அதோட ஒர்க் ஸ்பேஸ்ல வச்சுக்கும். அப்பாச்சி டாம்கேட் என்ன பண்ணும்னா, ஜெங்கின்ஸ் அங்கிருந்து அந்த கோடை எடுத்து அப்பாச்சி டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ் டைரக்ட்ல டிப்ளாய்மென்ட் பண்ணும். அந்த கான்ஃபிகரேஷன் பண்ணிட்டேன்னா ஆட்டோ டிப்ளாய்மென்ட் சக்சஸ்ஃபுல். ஓகே, இப்போ ஒர்க் ஸ்பேஸ் எனக்கு ஆட்டோ டிப்ளாய்மெண்ட்டுக்குள்ள ஒரு ப்ராஜெக்ட் நான் கிரியேட் பண்ணவே இல்லை. இப்போ ஜெங்கின்ஸ் டேஷ்போர்ட்ல போயிட்டு ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ்க்காக நான் என்ன பண்றேன்னா, ஒரு ஜாபை கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, கிளிக் ஆன் நியூ ஐட்டம், auto deployment. It's a freestyle project. ஓகே, ஸோ இங்க போயிட்டு நீங்க என்ன பண்ணுங்கன்னா, ஜஸ்ட் ஒரு இப்போ இன்னொன்னு சொல்றேன் பாருங்க. இப்போதைக்கு நான் இந்த இடத்துல என்ன பண்றேன்னா, டேட்னு சும்மா கொடுக்குறேன் ஒரு ஜாப் கிரியேட் பண்றதுக்கு. ரியல் டைம்ல இந்த மாதிரி டேட்லாம் கொடுக்க மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம டெவலப்பர் கொடுத்துருவோம். என்ன ஸ்கிரிப்ட் கொடுப்போம் அப்படின்னா, இந்த வார் ஃபைல் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 0 சைஸ் ஃபைலா இருக்கக்கூடாது. 0 சைஸ்னா என்னது? அந்த வார் ஃபைலுக்குள்ள எம்டியா எதுவுமே இருக்கக்கூடாது. எம்டியான ஃபைலை நீ டிப்ளாய் பண்றது வேஸ்ட். அப்ப என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்கிரிப்டுக்குள்ள முதல்ல என்ன பண்ணு, இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணு. இந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணும்னா, அந்த வார் ஃபைல் வந்து 0 சைஸ் ஃபைலா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணும். இல்ல அப்படின்னா உன்னை ப்ரொசீட் பண்ண விடும். இருந்தது அப்படின்னா அந்த ஜாப் அங்கேயே ஃபெயில் ஆகும். அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டெவலப்பரே கொடுத்துருவாரு. இல்ல நம்ம கேட்டு கூட வாங்கிட்டு அந்த ஸ்கிரிப்டை இங்க பாஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நான் ஜாபை கிரியேட் பண்ணதுக்காக டேட்ன்ற கமெண்டை மட்டும் கொடுத்துட்டு ஒரே ஒரு முறை இந்த ஜாப் என்ன பண்றேன், ட்ரிகர் பண்ணிக்கிறேன். ஏன்னா அப்பதான் என்ன ஆகும், எனக்கு இங்க ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஜாப்க்கான ஒர்க் ஸ்பேஸ் அதுக்குள்ள கிரியேட் ஆகும். பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்குள்ள போறேன். ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் லிஸ்ட் பண்ணி பார்த்தா இதுக்குள்ள ஒண்ணு இருக்காது. ஏன்னா டேட் மட்டும் எக்ஸிக்யூட் ஆயிருக்கும், அவ்வளவுதான். இப்போ அந்த sample.var ஃபைல் என்ன பண்ணணும், இந்த பாத்ல கொண்டு வந்து நான் வச்சிடணும், அவ்வளவுதான். இப்படி வச்சுட்டு அப்படின்னா இதுக்கப்புறம் ஜெங்கின்ஸ் என்ன பண்ணணும்னா, எப்பெல்லாம் அந்த வார் ஃபைல சேஞ்சஸ் இருக்கோ எடுத்து டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ்ல டிப்ளாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான கான்ஃபிகரேஷன் மட்டும் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ வார் ஃபைல் எந்த பாத்ல இருக்கு? ரூட். இப்போ ரூட்ல இருந்து இந்த பாத்துக்கு நான் கொண்டு வரணும். என்ன கமாண்ட்? எம்விக்கும் சிபிக்கும் என்ன டிஃபரன்ஸ்? காப்பி தி மூவ். காப்பி அண்ட் மூவ், அவ்வளவுதான். விண்டோஸ் ஆபரேஷன்ஸ் ஞாபகம் இருக்குல்ல, காப்பினா இது ஒரு காப்பியா கொண்டு வரும், மூவ்னா கம்ப்ளீட்டா மூவ் பண்ணிடும். ஓகே ஓகே, முடிஞ்சுச்சா? இப்ப நான் போயிட்டு டாம்கேட்டை ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகுமா ஆகாதா? டாம்கேட்டோட போர்ட் நம்பர் என்ன சொன்னேன்? 8080. போர்ட் கான்ஃபிளிக்ட் அடிக்கும். அப்ப என்ன பண்ணணும்னா, டாம்கேட்டோட போர்ட் நம்பர் வந்து நான் ஒரு 9000, 9090, 10000 ஏதோ ஒரு போர்ட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணிடணும். அதை சேஞ்ச் பண்றதுக்கு என்ன டைரக்டரிக்கு போகணும்னு சொன்னேன்? இதுல conf server.xml. So v editorல I'm just opening server.xml. ஓகே, இன்சர்ட் மோட் கொடுத்துக்கோங்க. இங்க எங்க கனெக்டர் போர்ட் தான் இருக்கான்னு பாருங்க. போர்ட் நம்பர் எங்க இருக்கான்னு பாருங்க. ஓகே, இது எல்லாமே ரியல் டைம்ல அந்த மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணுவாங்க. ஏன்னா இப்பதான் பாத்தீங்கன்னா டெவாப்ஸ் இன்ஜினியரே பாத்தீங்கன்னா எல்லாமே மேனேஜ் பண்றதுனால இந்த சர்வர்ஸ்லாம் அவங்களே ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் சேஞ்ச் பண்ணிடுறாங்க. ஆனா ரியல் டைம்ல ஒரு 10,000 ஆஃப் சர்வர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு தனியா ஒரு டீம் உட்காந்து பண்ணிட்டு இருப்பாங்க. டாம் கேட்டுக்கு தனியாவே ஒரு டீம் இருக்கும். அதாவது டாம் கேட், வெப்லாஜிக், வெப்ஸ்பியர், ஜேபாஸ், இது எல்லாமே ஒன் ஆஃப் த மிடில்வேர் காம்பனன்ட்ஸ். இதெல்லாம் தனித்தனி சர்டிபிகேஷன்ஸ்லாம் இருக்கு.
அதுக்கு தனியா டீம் இருப்பாங்க. இப்ப நான் தான் ஜென்கின்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் ஜென்கின்ஸ்ல கிட்ல இருந்து கோட எடுத்து டாம்கேட் என்ற ஆப் சர்வரை டிப்ளாய்மென்ட் பண்ணணும்னா ஒரு 4 to 5 years பேக் இப்பயும் இருக்கு அந்த மாதிரி அட்மின்ஸ்லாம் இருக்காங்க. அவங்க கிட்ட போய் நான் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். நான் ஒரு டிப்ளாய்மென்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறேன். எனக்கு அந்த பர்டிகுலர் சர்வர்ல டாம்கேட் என்ன போர்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஓகே, அந்த நான் டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கலாம் கேட்கணும். ஓகே, அப்ப என்ன பண்ணணும்னா ஜென்கின்ஸ் சும்மாலாம் போயிட்டு டாம்கேட்ல டிப்ளாய் பண்ணாது. அப்போ அட்மின் என்ன பண்ணுவான்னா ஒரு யூசரை கிரியேட் பண்ணி கொடுப்போம். ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டு இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட ஜென்கின்ஸ்ல நீங்க கான்ஃபிகர் பண்ணிக்கோங்க. ஜென்கின்ஸ்ல கான்ஃபிகர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால டிப்ளாய்மென்ட் பண்ண முடியும். ஓகே, இப்ப பாருங்க ஜஸ்ட் போர்ட் நம்பர் மட்டும் மாத்திடுறாங்க. லெட்ஸ் டேக் 1919 மாத்திக்கலாம். ஓகே, சரி. இப்போ கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன். என்ன பண்ணணும் இப்போ? ரீஸ்டார்ட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் லிங்க்குள்ள போயிட்டு தான் அந்த shutdown.sh என்ற ஸ்கிரிப்டை நான் ரன் பண்ணுவேன். இது sh ஸ்கிரிப்டை எப்படி ரன் பண்ணணும்னு தெரியுமா? ./shutdown.sh. ஓகேவா? சோ ஸ்கிரீன் கிளியர். இப்போ அகைன் என்ன பண்ணணும்? ஸ்டார்ட் பண்ணணும். ./startup.sh. ஸோ இப்போ ஜென்கின்ஸோட ஐபி அட்ரஸ், சர்வர் ஐபி அட்ரஸ் :1990 ஹிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டாம்கேட்டோட ஃப்ரண்ட் எண்ட் இதுல allow பேஜ் பண்ணலாம். அட்டாச் வந்துச்சு வரும். இப்போ வரலன்னா அடுத்த ட்ரபிள் ஷூட்டிங் எங்க போகணும்? இதுல இன்பவுண்ட் ரூல்ஸ். எக்ஸாக்ட்லி அவ்வளவுதான். AWS இருந்ததுன்னா உங்களோட செக்யூரிட்டி போய் பார்க்கணும். இதே ஆன் பிரெமிசஸ்ல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா ஃபயர்வால்ல போய் நீங்க போர்ட் நம்பர் ஓபன் பண்ணிக்கலாம். ஓகே, so security group, edit inbound rules, add rule. So custom TCP ல வந்து 1990. So anyone can access from anywhere கொடுத்துட்டு you can save the rule. இப்போ போயிட்டு நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. அதாவது டாம்கேட்டோட ஒரு பேஜ், ஃப்ரண்ட் பேஜ். இப்போ இதுக்கு மேலதான் என்ன பண்ண போறேன்? அந்த sample.war ஃபைலை நான் ரன் பண்ண வைக்க போறேன். அது நான் பண்ண போறது இல்ல, ஜென்கின்ஸ் பண்ண போறேன். அப்போ ஜென்கின்ஸ் கிட்ட போயிட்டு நான் என்ன பண்ணணும்னா சில கான்ஃபிகரேஷன்ஸ் அந்த ஆட்டோ டிப்ளாய்மென்ட் ஜாப்ல போய் பண்ண போறேன். இங்க பாருங்க, இந்த ஜாப்ல போயிட்டு ஆட்டோ டிப்ளாய்மென்ட் இதுல போயிட்டு கிளிக் ஆன் கான்ஃபிகர். என்னெல்லாம் சேஞ்சஸ் பண்றேன்னு பாருங்களேன். போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். ஓகே, இங்க டிப்ளாய் பண்றதுக்கு ஏதாவது ஒரு காம்போனன்ட் இருக்கான்னு பாருங்க. டிப்ளாய் என்ற டேர்ம்ல ஏதாவது இருக்கான்னு பாருங்க. இப்ப டிப்ளாய்மென்ட் தானே பண்ண போறேன். அந்த ஆட்டோ டிப்ளாய்மென்ட் ஜாப்ல போயிட்டு கோட டிப்ளாய் பண்ண போறேன். அந்த டிப்ளாய் பண்றதுக்கு ஏதாவது ஃபீச்சர் எங்க இருக்கா? டிப்ளாய் என்ற டேர்ம்ல ஏதாவது இருக்கா? இல்ல. அப்போ டிப்ளாய் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? plugins. That's it. So manage Jenkins போயிட்டு plugins. So available pluginsல போயிட்டு இப்போ நான் பண்ணக்கூடிய ஆபரேஷன் வந்து deploy. எதுக்கு மேல டிப்ளாய் பண்ண போறோம்? deploy to container. என்ன கண்டெய்னர்? டாம்கேட் என்ற கண்டெய்னருக்கு மேல என்னோட வார்ஃபேரை டிப்ளாய் பண்ண போறேன். ஸோ இந்த பிளகினை நான் என்ன பண்றேன்? இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அகைன் அந்த ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு அதே போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல பாத்தீங்கன்னா டிப்ளாய் டு வார் கண்டெய்னர் என்ற ஒரு பாராமீட்டர் உங்களுக்கு எனேபிள் ஆயிருக்கும். அதை செலக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கான கான்ஃபிகரேஷன்ஸ் பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்க, கோ டு டாப் பேஜ், பர்டிகுலர் ஜாப் குள்ள வரேன், கான்ஃபிகர், போஸ்ட் பில்ட் ஆக்ஷன், ஓகே, டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு ஒரு பிளகின் இருக்கு. சோ டிப்ளாய் வார் EAR. வார்னா இந்த வெப் ஆர்க்கைவ், EARனா என்டர்பிரைசஸ் அப்ளிகேஷன். அதாவது வார் பிளஸ் ஜார் எல்லாமே கம்பைன் பண்ணி வச்சு ஒரு ப்ராடக்ட் டிப்ளாய் பண்ண போறீங்க. இப்போ நம்ம வார் டிப்ளாய்மென்ட் தான். என்ன கண்டெய்னருக்கு மேல டிப்ளாய்மென்ட் பண்ண போறீங்க நான் சொன்னேன்? டாம்கேட். இங்க பாருங்களேன், என்ன கண்டெய்னர், என்ன என்விரான்மென்ட், இங்க பாருங்க நிறைய இருக்கு. கிளாஸ் ஃபிஷ், JBoss, நான் சொன்னேன்ல JBoss என்ற காம்போனன்ட் இருந்ததுன்னா அதுக்கு மேல பண்ணிக்கலாம். அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா டாம்கேட் 9ல தான் அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ண போறேன். அதுக்கான கண்டெய்னர் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே,
இப்போ இந்த பேஜ் இன்னும் முடியல. ஃபர்ஸ்ட் இங்க வரேன். உங்களோட வார் ஃபைல் எங்க இருக்குன்னு கேக்குறான். இப்போ ஜென்கின்ஸ் கேக்குறான், உங்க வார் ஃபைல் எங்க இருக்கு? எங்கங்க இருக்கு வார் ஃபைல்? இப்போ GitHub வார் ஃபைல் ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கு. கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், பாத்துக்கோங்க. ரெண்டு பார்த்து மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. /var/lib jenkins workspace auto deployment. அங்கதான் வார் ஃபைல் இருக்கு. அங்க இருக்கிற வார் ஃபைல ஜென்கின்ஸ் என்ன பண்ண போகுதுன்னா டாம்கேட் கண்டெய்னருக்கு மேல ரன் பண்ண போகுது. டாம்கேட் கண்டெய்னருக்கான டிப்ளாய்மென்ட் பார்த்து என்னது /webapps /opt/apache அதுக்குள்ள வெப் ஆப்ஸ். இப்ப பாருங்க, இதுல போயிட்டு /var/lib jenkins workspace auto deployment. அப்போ இந்த பாத் தான் என்ன பண்ணணும், நானு வார் ஃபைல் இந்த பாத்ல இருக்கு நான் சொல்லிடுறேன். /sample.var. ஓகே, கான்டெக்ஸ்ட் பாத் என்னன்னு தெரியுமா? கான்டெக்ஸ்ட் பாத் சரி, அப்ளிகேஷன் காலிங் நேம் அப்படின்னு நம்ம இதை எப்படி நேம் அசைன் பண்ணலாம்? அந்த அப்ளிகேஷனை வெப் ப்ரௌசர்ல எப்படி கால் பண்ண போறோம்? ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இது அப்பாச்சியோட பேஜ். இதுக்கு மேலதான் என்ன பண்ண போறோம்னா அந்த வார் ஃபைலை டிப்ளாய் பண்ண போறேன். இதுக்கு பின்னாடி /sample இதுதான் கான்டெக்ஸ்ட் பாத், காலிங் நேம் ஆஃப் த அப்ளிகேஷன். நீங்க /sampleன்னு போட்டு கால் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு அந்த பேஜ் வரும். இல்லைன்னா நீங்க என்ன எங்க லேண்ட் ஆவீங்க? டாம்கேட் பேஜ்ல லேண்ட் ஆவீங்க. ஓகே, அப்போ நீங்க இங்க கொடுக்குற நேம் ப்ராப்பரா கான்ஃபிகர் பண்ணணுங்க. இங்க ஒரு நேம் நீங்க தப்பா கொடுத்து நீங்க நேம் வேற போட்டீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வராது. இல்ல டைரக்டா நீங்க இதை மட்டும் ஹிட் பண்ணினா கூட அந்த டிப்ளாய்மென்ட்கான அப்ளிகேஷன் பேஜ் வராது. அப்ப இங்க போயிட்டு நீங்க சாம்பிள், நான் கொடுக்குற கான்டெக்ஸ்ட் பாத் வந்து சாம்பிள், ஏன்னா அப்ளிகேஷன் நேமே சாம்பிள் தான். இப்போ இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ். இந்த மாதிரி வேல்யூவை ஹார்ட் கோடோட கொடுக்க கூடாது. ரியல் டைம் ஹார்ட் கோட் என்னது கம்ப்ளீட் பாத் அப்படி கொடுக்கவே கூடாது. ஏன் தெரியுமா? இன்னைக்கு இது சாம்பிள் வாரா இருக்கு, sample.var அப்படின்னு நான் டெவலப்பர் பில்ட் பண்ணி ஜென்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ்ல போட்டு வச்சிருக்காரு. டெவலப்பர் சும்மா இருப்பாரா? தினமும் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்பார்ல. தினமும் சேஞ்சஸ் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுவாருன்னா அதுக்கு வெர்ஷன்ஸ் கொடுப்பாரு. புரியுதா? ஸோ அப்போ version 1, version 2, version 3 கொடுப்பாரு. அப்போ எனக்கு ஜென்கின்ஸ் கிட்ட என்ன சொல்லணும்னா அந்த பர்டிகுலர் டிப்ளாய்மெண்ட் பாத்துல ஒர்க் ஸ்பேஸ்ல .varன்னு இருக்கிற ஃபைலை மட்டும் நீ எடுத்து டிப்ளாய் பண்ணிடு. இப்போ sample.var நான் இங்க கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு முறை தான் பண்ணும் பழைய ஃபைலை எடுத்து டிப்ளாய் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப டெவலப்பர் ரீசெண்டா பண்ண சேஞ்சஸ் ஃபைலை எடுக்கவே எடுக்கும். அப்ப ஹார்ட் கோடோட கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கும்? ஒவ்வொரு முறையும் போயிட்டு அங்க பார்த்து மாத்திர மாதிரி இருக்கும். அதுக்கு என்ன மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த கொஸ்டின் மார்க் கிளிக் பண்ணுங்க. அவன் என்ன சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி நீங்க டிக்ளேர் பண்ணுங்கன்றான். அப்போ இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 ஸ்டார் இருக்கு இல்லையா, அதுதான் ஜென்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ். ஒர்க் ஸ்பேஸ் என்ன? /var/lib/jenkins /workspace. அந்த ஒர்க் ஸ்பேஸ்க்குள்ள ஆட்டோ டிப்ளாய்மென்ட் ஜாப் நேம். இது என்ன அப்படின்னா இந்த நேம் என்ன வேணா, என்ன நேம் வேணா வச்சுக்கோங்க. ஆனா அந்த பாத்துல வார் என்ற எக்ஸ்டென்ஷன்ல இருக்கிற ஃபைலை எடுத்து டிப்ளாய் பண்ணிடு. இது புரிஞ்சுதா? ஹார்ட் கோடோட கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கறதுக்கான ரீசன் இதுதான். எண்ட் ஆஃப் த டே ஜென்கின்ஸ் எந்த ஃபைல் எடுத்து டிப்ளாய் பண்ணுவோம்னா .var என்ற ஃபைலை டிப்ளாய் பண்ணிடும். அப்ப டெவலப்பர் இதுக்கு முன்னாடி அவன் என்ன நேம்ல வேணா போட்டுக்கிட்டோம். ஏன்னா கிட்ல ஃபைல் நேமை சேஞ்ச் பண்ணி போட போறது யாரு? டெவலப்பர். ஆனா எக்ஸ்டென்ஷன்ல மாத்த மாட்டாரு, அது .var தான் இருக்க போகுது. ஆனா அதுக்கு முன்னாடி நேம் என்ன வேணா மாத்திப்பாரு. அப்ப நம்ம டார்கெட் பண்ண வேண்டியது ஒன்லி திஸ் வார். அப்படின்னா இப்போ சார் இப்போ 10 ஃபைல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 10வது ஃபைல் தான் புது ஃபைல்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அங்க இது பண்ணிக்கலாம் இல்லையா? 100 ஃபைல் இருந்தா கூட அந்த 100 ஃபைலாவை அனுப்ப போறோம். எல்லாமே நம்ம ஆர்கைவ் பண்ணி தான் அனுப்ப போறோம், பில்ட் பண்ணி தான் அனுப்ப போறோம். ஒரு .jar .var .ar அப்படிதான் அனுப்ப போறோம். உங்களுக்கு டாம்கேட் தான் அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ரன் பண்ண போகுது. இல்ல ஜென்கின்ஸ் வந்துட்டு இப்போ நீங்க சொல்ற மாதிரி V1 V2 V3 இருக்குன்னா V1ல இருந்து ஆரம்பிக்கும் இல்லையா? V1யும் .varயும் பண்ணும், V2வையும் பண்ணும், V3யும் பண்ணும். ஆனா இப்போ அப்டேட்டட் வந்து V3ன்றதுனால V1 V2 தேவையில்லை இல்லையா? டெவலப்பர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த பழைய வெர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுவாரு. ஓகே, அந்த ஒர்க் ஸ்பேஸ்ல பழைய வெர்ஷன் V1 V2 இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணுவாரு. அப்படி இல்லைன்னா அது பை டிஃபால்ட்டா என்ன எடுத்துக்கோன்னா .varன்னு எது இருக்கோ அதை மட்டும் எடுத்துக்கும்.
யூஸ்வலா இண்டஸ்ட்ரிக்குள்ள பண்ணும்போது சின்ன சின்ன ஹியூமன் எரர்ஸ் வரும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெவலப் பண்றது வெர்ஷன் 1 2 3 4 5 இருக்கும், ஓகேங்களா? ஆனா அவர் என்ன பண்ணீங்க, சொன்ன கொஸ்டின் கேட்ட கொஸ்டின் கரெக்ட் தான், விக்னேஷோட கொஸ்டின் தான். அங்க V1 V2 V3 V4 V5 இருக்கு, டாட் வார்னு இருக்கு. அப்போ சிஸ்டம் எதை எடுத்துக்கும்? கரெக்டா வார் எடுக்கணும். அப்ப எந்த வார் எடுத்துக்கும்? அப்ப என்ன பண்ணணும்னா பழைய ஃபைலை ரிமூவ் பண்ணிட்டு புது ஃபைலை வைக்கும் போது புது ஃபைல் டாட் வாரா தான் எடுத்துக்கும். இன்னொன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா பாராமீட்டர் கொடுத்து லேட்டஸ்டா இருக்கிற ஃபைலை மட்டும் எடுத்துக்க வித் ஹெல்ப் ஆஃப் டைம் ஸ்டாம்ப். இப்ப ரீசெண்டா காப்பி பண்ண ஃபைல்ல டைம் ஸ்டாம்பை வேலிடேட் பண்ணி அதை மட்டும் பிக் பண்ணிக்க. அதான் பாராமீட்டர்ஸ்ல பார்க்கணும். இப்ப நம்ம எஸ்சிஎம்ல இந்த இதுல எல்லாம் பண்ண மாதிரி கடைசியா சேஞ்ச் பண்ண ஃபைலோ இல்ல கடைசியா மாடிஃபை பண்ண ஃபைல மட்டும் கடைசியா மாடிஃபைடு ஃபைல் எடுத்துக்கலாம். ஓகே, லாஸ்ட் மாடிஃபை ரீசன்ட் மாடிஃபைட் ஃபைல்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே, சோ இந்த மாதிரி ஹார்ட் கோடரா கொடுக்காம இந்த மாதிரி கொடுக்கிறதுக்கான ரீசன் அதுதான் நான் சொல்றேன். இந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம். இந்த 3 டேப் கிளியரா? ஒரு வார் ஃபைல்கான லொகேஷன் எப்படி கொடுக்கணும், அப்ளிகேஷனோட கான்டெக்ஸ்ட் பார்த்து எப்படி கொடுக்கணும், டாம்கேட்டோட கண்டெய்னரை நம்ம எப்படி ஆட் பண்ணணும். இப்ப டாம்கேட் URL கேக்குது, என்ன கொடுக்கணும்? கரெக்ட்டா? சாம்பிள் கொடுக்க கூடாது, just raw URL. இங்கதான் நம்ம சாம்பிள்னு கொடுத்துட்டேனே கான்டெக்ஸ்ட் பாத். நம்ம கால் பண்ணும்போது தான் /sampleனு கொடுக்கணும். ஓகேவா? சோ இப்ப பாருங்க, இங்க கிரெடென்ஷியல்ஸ்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்னு கேக்குது. ஓகேவா? அப்போ ஜென்கின்ஸ் டாம்கேட்க்கு மேல இந்த வார் ஃபைலை கொண்டு போய் டிப்ளாய்மென்ட் பண்றதுக்கு ஒரு கிரெடென்ஷியல்ஸ் எதிர்பார்க்குது. அப்ப நான் சொன்னேன்ல, மிடில்வேர் அட்மின் கிட்ட போயிட்டு நான் டிப்ளாய்மென்ட் பெர்ஃபார்ம் பண்ண போறேன், எனக்கு டாம்கேட் வெப் சர்வர்ல பண்றதுக்கு ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் செட் பண்ணி கொடுங்க. அப்போ server.xml ஒரு ஃபைல் பாத்தீங்களா? அதே பாத்துல user.xml ஒன்னு இருக்கு. கரெக்டா? அங்க போயிட்டு ஒரு யூசரை நான் டாம்கேட் அட்மினிஸ்ட்ரேட்டரா கிரியேட் பண்ணணுங்க. ஒரு யூசர் நேம் ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணிட்டு திரும்ப என்ன பண்ணணும், டாம்கேட்டை ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிட்டு அகைன் நான் இங்க வந்து அந்த கான்ஃபிகரேஷன்ஸை ஃபினிஷ் பண்ணணும். இப்போ ஜஸ்ட் நான் என்ன பண்றேன்னா அந்த யூசரை மட்டும் நான் போய் சேவ் கிரியேட் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போதைக்கு அப்ளை அண்ட் சேவ் கொடுத்துறேன். இப்போ இந்த கான்ஃபிகரேஷன் கிளியரா இருக்கா? பெருசாலாம் ஒன்றும் பண்ணல, பிளகினை இன்ஸ்டால் பண்ண, டாம்கேட் கண்டெய்னரை டார்கெட் பண்ணிட்டு அப்ளிகேஷனோட வார் ஃபைல் எந்த பாத்ல இருக்கு, கான்டெக்ஸ்ட் பாத் என்ன, அண்ட் ஃபாலோட் பை டாம்கேட்டோட URL என்ன, அது கூட செட் பண்ணிருக்கேன். இப்போ அந்த URL இங்க மாத்தலாம். இப்போ நான் ஜென்கின்ஸும் டாம்கேட்டும் ஒரே சர்வர்ல ரன் பண்ணதுனால தான் அந்த IP அட்ரஸ் கொடுத்துருக்கேன். உங்க கான்ஃபிகரேஷன்ல நீங்க இன்னொரு சர்வர் டிப்ளாய்மென்ட் பண்ணீங்கன்னா அந்த IP அட்ரஸ் கொடுத்துருங்க. அந்த IP அட்ரஸ் ஃபாலோட் பை போர்ட் நம்பர். அவ்வளவுதான், மாத்த வேண்டாம், மாத்த தேவையில்ல. 8080ல ரன் பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சர்வருக்குள்ள வரலாம். ஓகே, ஸ்கிரீன் கிளியர்? இப்போ எங்க போயிட்டு நான் மாத்தணும்னு சொன்னேன், கான்ஃபிகர் போயிட்டு user.xml. சோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன், V எடிட்டர்ல டாம்கேட் user.xml அதான் ஓபன் பண்றேன். நானோ எடிட்டரும் யூஸ் பண்ணலாம். நானோ தெரியுமா? நானோ எடிட்டர் இருக்கு, பட் நீங்க இந்த ஃபைல் ஓபன் பண்றது க்ளோஸ் பண்றதுலாம் சில அந்த கீ மாறும். Ctrl O, Ctrl X, Ctrl W அந்த மாதிரி ஐலாம் வர்க் ஆக மாட்டேங்குது. ஐலாம் வர்க் ஆகாது இதுல. ஓகே, இன்சர்ட் மோட்லாம் வர்க் ஆகாது. சோ இங்க பாத்தீங்களா டாம்கேட் யூசர்ஸ்க்கான கான்ஃபிகரேஷன் இங்க தான் கொடுக்கணும். ஓகேவா? இங்க தான் டாம்கேட் யூசர்ஸ் இருக்கு. நம்ம இது பண்ண போறது கிடையாது. என்கிட்ட ஒரு ஃபைல் இருக்கு, நான் அந்த ஃபைல் காட்டுறேன். ஒரு ரோல் கிரியேட் பண்றேன். அதாவது இதெல்லாம் ரோல்ஸ்ங்க. டாம்கேட் அட்மினிஸ்ட்ரேட்டர் சர்வர்ல ஒரு GUI ஆக்சஸ், ஒரு ஸ்கிரிப்ட், ஒரு JMX, இந்த மாதிரிலாம் ஃபைல்ஸ்க்கான பெர்மிஷன்ஸ் நான் கொடுக்க போறேன்னா, இல்லைன்னா ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கான பெர்மிஷன் கொடுக்க போறேன்னா, இங்க பாருங்க யூசர் நேம் வந்து அட்மின், பாஸ்வேர்டு அட்மின். இந்த இவங்களுக்கு மேனேஜர் GUI பெர்மிஷன் இருக்கு, ஸ்கிரிப்ட் லெவல் சேஞ்சஸ் பெர்மிஷன் இருக்கு, எல்லா பர்மிஷனும் அந்த சர்வர்ல நம்ம பண்ணலாம். ஆனா நான் அது பண்ணாம என்ன பண்ண போறேன்னா கஸ்டமைஸ்டா ஒரு யூசர் நேம் கிரியேட் பண்ண போறேன். யூசர் நேம் என்னது, டிப்ளாயர், பாஸ்வேர்டு டிப்ளாயர் செட் பண்ணிக்கிறேன். இவருக்கு என்ன ரோல் நான் இதுல கொடுக்குறேன் அப்படின்னா, வெறும் நீ ஸ்கிரிப்ட் லெவல்ல மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும், அதுக்கான பெர்மிஷன் அங்க கொடுக்குறேன். இது வந்து ஒரு XML ஃபைல். XML எழுதலாம் தெரிய தேவையில்லை, ஜஸ்ட் அது ப்ராப்பரா மாடிஃபை பண்ணி சின்டாக்ஸ் இஷ்யூ இல்லாம அந்த ஃபைல்குள்ள கொண்டு போயிட்டாலே வேலை முடிஞ்சு போச்சு. மேக்ஸிமம் ப்ராஜெக்ட்ஸ்ல நம்ம டாம்கேட்லாம் கை வச்சு ஒர்க் பண்ண மாட்டோம். பட் ஸ்டில் நம்பர் ஆஃப் டெவாப்ஸ் இன்ஜினியர்ஸ் கம்மியா இருந்தாங்க அப்படின்னா
நமக்கு தான் அந்த டாஸ்க் வரும். அப்ப நம்ம தான் பண்ணணும். அப்போ இது தெரியாம எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. கூகுள் பண்ணாலே இது எப்படி எடிட் பண்றதெல்லாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு ஹவு டு கிரியேட் அ யூசர் இன் அ டாம்கேட் வெப் சர்வர் ஆப் சர்வர் கேட்டீங்கன்னா அதுவே ஒரு பாத்து கொடுக்கும். அவனே கீழே என்ன பண்ணுவான், இந்த மாதிரி இருக்கும் நீ போட்டுரு. எனக்கு மட்டும் தெரியுமா என்ன? நானும் கூகுள் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டிப்ளாய்மெண்ட் பண்ணதுதான். என்னோட ப்ராஜெக்ட்ல எனக்கு மிடில்வேர் அட்மினிஸ்ட்ரேட்டர்லாம் கிடையாது. எனக்கு டாம்கேட்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் டைரக்டா ஜெங்கின்ஸ் வச்சு பண்ணும்போது இந்த மாதிரி யூசர் பெர்மிஷன் இஷ்யூ வந்தது. அப்ப அந்த எரரை த்ரோ பண்ணி இன்டர்நெட்ல செக் பண்ணும்போது யூசரை கிரியேட் பண்ணி நீங்க டிப்ளாய்மெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லுச்சு. அப்ப யூசரை கிரியேட் பண்ணது டாம்கேட்ல ஒரு ஃபைல் இருக்கும். அந்த ஃபைல்ல இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லும். புரியுதா? சோ இந்த மாதிரி எரர் வர 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 அந்த லாக்ஸ் எடுத்து என்ன பண்ணலாம், நீங்க இன்டர்நெட்ல செக் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி ஃபிக்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ அதனால தான் நான் கொடுக்குற டாஸ்க் எல்லாமே நீங்க தேடி தேடி பண்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்றேன், இந்த பர்டிகுலர் லைன்ஸ் என்ன பண்றேன்னா என்னோட எக்ஸ்எம்எல் ஃபைலுக்கு நான் கொண்டு வரேன். அது எங்க நம்ம கொண்டு வரணும், இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா எக்ஸ்எம்எல்ல, இது எல்லாமே கமெண்டட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. நீங்க நார்மல் ஒரு கான்ஃபிகரேஷன் போனீங்கன்னா முன்னாடி ஹேஷ் போடுவீங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேஷ் போட்டு அந்த பர்டிகுலர் லைன் ஒர்க் ஆகாது. ஆனா எக்ஸ்எம்எல்ல இந்த மாதிரி நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா இந்த பர்டிகுலர் ஃபைலை மட்டும், இந்த லைன்ஸை மட்டும் இது கீழே கொண்டு வரேன். என்ன இந்த ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்எம்எல் ஃபைல கை வச்சிருக்கேன். ஸோ அகைன் என்ன பண்ணுங்க, பில்லுக்கு போயிடுங்க. shutdown.sh startup.sh கிளியர். ஸோ இப்போ ஜெங்கின்ஸோட அந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட்ல போயிட்டு அதுக்கு முன்னாடி கிரெடென்ஷியல்ஸ் ஆட் பண்ணணும். ஓகே, ஜெங்கின்ஸ்ல கிரெடென்ஷியல்ஸ் எங்க ஆட் பண்ணுன்னு ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. ஏன்னா இப்போ நான் இன்னொரு சிஸ்டமை இன்டெகிரேட் பண்றேன் இல்லையா, நீங்க ஃபியூச்சர்ல மேவன், சோனார் கியூப், நெக்ஸஸ் சொல்லிட்டு மல்டிபிள் டூல்ஸ் இது கூட கனெக்ட் பண்ணுவீங்க. அப்ப அந்த டூல்ஸ் கூட நீங்க அத்தான்டிகேட் பண்றதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்ட் வேணும். அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு நீங்க என்ன பண்ணணும்னா மேனேஜ் ஜெங்கின்ஸ்ல வந்துட்டு இங்க கிரெடென்ஷியல்ஸ் நீங்க இருக்குன்னு பாருங்க. செக்யூரிட்டி கிரெடென்ஷியல் பண்ணீங்கன்னா இங்க சிஸ்டம் இதுக்குள்ள போனீங்கன்னா யூ ஹேவ் அ குளோபல் கிரெடென்ஷியல்ஸ். இந்த பாத்தை கரெக்டா சொல்லுங்க. ஸோ ஐ நீட் டு நேவிகேட் டு ஜெங்கின்ஸ், மேனேஜ் ஜெங்கின்ஸ், அதுல கிரெடென்ஷியல்ஸ் இருக்கும். அதுக்குள்ள நான் குளோபல் கிரெடென்ஷியல் போயிட்டு ஐ நீட் டு ஆட் மை கிரெடென்ஷியல்ஸ். ஸோ அந்த கிரெடென்ஷியல்ஸ்ல டைப் இருக்கு. என்ன டைப்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுக்க போறீங்களா, இல்ல SSH கீபேட் கொடுக்க போறீங்களா, இல்ல ஒரு சீக்ரெட் ஃபைல் அண்ட் டெக்ஸ்டா பாஸ் பண்ண போறீங்களா, இல்ல சர்டிபிகேட் வச்சு நீங்க அத்தான்டிகேட் பண்ண போறீங்களா. மல்டிபிள் டைப்ஸ் இருக்கு அந்த கிரெடென்ஷியல்ஸ்ல. இப்போ நான் யூஸ் பண்ண போறது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ யூசர் நேம் நான் என்ன கொடுத்திருந்தேன், டெப்ளாயர். பாஸ்வேர்டு அதுதான் கொடுத்துருக்கேன். நீங்க என்ன வேணா கொடுக்கலாங்க. ஆனா இங்க கொடுக்கறது தான் அந்த கிரெடென்ஷியல்ஸ் நீங்க கொடுக்கணும். இதை தப்பா கொடுத்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆயிடும். பாஸ்வேர்டும் deploy. So ID description நீங்க என்ன வேணா கொடுத்துக்கோங்க. Just create. ஓகேவா? ஸோ இப்போ டேஷ்போர்டு வாங்க. அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல போயிட்டு கிரெடென்ஷியல்ஸை நான் பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ கான்ஃபிகருக்குள்ள போங்க. போஸ்ட் பில்ட் ஆக்ஷன். வந்துருச்சு ட்ராப் டவுன்ல, செட் பண்ணிக்கோங்க. தட்ஸ் இட். இப்போ போயிட்டு அப்ளை அண்ட் சேவ். ஓகே, இப்போ போயிட்டு இந்த ஜாபை நான் பில்ட் பண்றேன். பில்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த சர்வர்ல போயிட்டு வெப் ஆப் டைரக்டரிக்கு போயிட்டு லிஸ்ட் பண்ணி காட்டுறேன். இங்க சாம்பிள் என்ற பேஜ் அந்த ப்ராடக்டே இங்க இல்ல. சாம்பிள் டாட் வார் ஃபைல்ன்றது வெப் ஆப்ஸ் டைரக்ட்ல இன்னும் வரல. இப்போ அந்த வார் ஃபைல் எங்க இருக்கு, ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கு. ஜென்கின்ஸ் அங்க இருந்து எடுத்து இந்த வெப் ஆப்ஸ் டைரக்ட்ல டிப்ளாய்மெண்ட் பண்ணிடுச்சுன்னா நான் என்ன பண்ணலாம், ப்ரௌசர்ல போயிட்டு அப்ளிகேஷனோட ஐபி அட்ரஸ் :9090/sample அப்படின்னு கொடுத்தா அந்த வார் ஃபைல் எக்ஸ்ட்ரா அவுட்புட் வருது. ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நான் முதல்ல ரன் பண்றேன் பாருங்க. பில்ட் பண்ணியாச்சு. ஸோ பில்ட் என்ன ஆகுதுன்னு பாருங்க. இன்கேஸ் பில்டு ஃபெயில் ஆச்சு அப்படின்னா எதனால ஃபெயில் ஆச்சுன்னு எப்படி செக் பண்றது, கன்சோல் அவுட்புட் பார்த்து செக் பண்ணணும்.
பில்டு சக்சஸா ஃபெயிலா? ஃபெயில் ஆயிடுச்சு. Failed. கன்சோல் அவுட்புட் பாருங்க. என்ன எரர் அடிக்குது பாருங்க. So started by user command, running as a system, building in a workspace. என்ன workspace? இந்த particular workspace build ஆகுது. என்ன டைம்ல ஸ்டார்ட் ஆச்சு? Attempting to deploy one war file. எதுக்கு மேல? Deploying on top of இங்கிருந்து, அதாவது பாருங்க, இந்த பாத்துல இருந்து எடுத்து இந்த பாத்துல டிப்ளாய் பண்ண பார்க்கும்போது எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகே, சோ இப்போ இந்த ஃபெயில்டு டிப்ளாய்மெண்ட்டை நான் ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி ஃபிக்ஸ் பண்றது? எங்க தப்பு பண்ணிருப்பேன்னு நினைக்கிறீங்க? இது நம்ம பண்ண தப்பு கிடையாது. டாம்கேட்டோட வெர்ஷன் 9 இருக்கு இல்லையா? நான் யூஸ் பண்ண வெர்ஷன் 9ல வந்து ஒரு சில லைன்ஸை கமெண்ட் பண்ண சொல்றோம். ஒரு சில கான்ஃபிகரேஷன் ஃபைல்ல போயிட்டு நீங்க டாம்கேட் 9ல டிப்ளாய்மெண்ட் பண்றதா இருந்தீங்கன்னா ஒரு சில ஃபைல்ஸை நீங்க கமெண்ட் பண்ணிடுங்க. அந்த லைன்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா உங்களால டிப்ளாய்மெண்ட் பை டிஃபால்ட்டா பண்ண முடியாதுன்னு சொல்றேன். ஓகே, இது வந்து நம்ம சைடு ப்ராப்ளம் கிடையாதுங்க, அந்த டாம்கேட் வெர்ஷன்ல ப்ராப்ளம். அதுவே டாம்கேட் 7 and 8ல ஒர்க் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம் கிடையாது. எப்ப நம்ம டாம்கேட் 9ல டிப்ளாய்மெண்ட் பண்ண ஆரம்பிச்சோமோ அவனோட டிஃபால்ட் கான்ஃபிகரேஷன்ஸ் ஃபைல்ஸ்ல ஒரு சில லைன்ஸ் வந்து நான் கமெண்ட் பண்ணிட்டு டிப்ளாய்மெண்ட் பண்ணா டிப்ளாய்மெண்ட் சக்சஸ் ஆயிடும். அது என்ன பார்த்து நான் சொல்றேன். இங்க போயிட்டு மேனேஜர்ல போனீங்கன்னா மெட்டா ஐஎன்எஃப் பாத் மட்டும் பார்த்துக்கோங்க. இது டாம்கேட்ல நீங்க ரீசெண்டா என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணீங்கன்னு கேட்பாங்க. அப்ப நீங்க சொல்லலாம் டாம்கேட் 7 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், ரீசெண்டா டாம்கேட் 9க்கு வந்தேன், டாம்கேட்டோட 9.0.80 வரும்போது ஜென்கின்ஸ்னால பை டிஃபால்ட்டா டிப்ளாய்மெண்ட் பண்ண முடியல, பிகாஸ் ஆஃப் வெர்ஷன் அப்டேட் பண்ணதுனால ஒரு சில லைன்ஸை நாங்க கமெண்ட் பண்ண வேண்டியதா இருந்தது. அந்த லைன் எங்க இருக்கும் அப்படின்னா, அந்த ஃபைல் எங்க இருக்கும்னா டாம்கேட்டோட வெப் ஆப்ஸ் டைரக்டரிக்குள்ள மேனேஜர் என்ற ஒரு டைரக்டரிக்குள்ள போனீங்கன்னா மெட்டா ஐஎன்எஃப் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ்னு ஒரு ஃபைல் இருக்கும் பாருங்களேன், contacts.xml. ஓகே, சோ இப்போ இதை நான் என்ன பண்றேன்னா ஓபன் பண்றேன் contacts.xml. ஓகே, சோ இங்க பாருங்க, இந்த contacts.xml எங்க கமெண்ட் பண்ணுன்றத நான் அந்த டாக்குமெண்ட்லயே போட்டு வச்சிருக்கேன். கரெக்டா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கரெக்டா கமெண்ட் பண்ணாம வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. இந்த 2 லைனை மட்டும் என்ன பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். ஓகே, இதெல்லாம் XML ஃபார்மேட். அப்போ இந்த லைனை நான் இந்த 2 லைனுக்கு மேலேயும் கீழே ஆட் பண்ணணும். தெரியுதா? ஓகே, சோ பாருங்க, இந்த பர்டிகுலர் லைன் வந்து கமெண்ட் பண்றது. எப்படி கமெண்ட் பண்றது பாருங்க, கலர் மாறிடுச்சா? ஓகே, லைன் கமெண்ட் ஆயிடுச்சு. நான் இது 2 மட்டும் தான் கமெண்ட் பண்ணியிருக்கேன். நீங்க தெரியாம இது கீழே கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஸோ கமெண்டிங் லைன் வந்து இந்த கிளாஸ் நேமை மட்டும் தான் கமெண்ட் பண்ணணும். ஸோ அகைன் இந்த சர்வர் டாட் எக்ஸெப்ட் இந்த கான்டெக்ட்.xml ஃபைலை நான் ரைட் அண்ட் கிளிக் பண்ணிட்டேன், சேவ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ திரும்ப என்ன பண்ணணும், ஷடோல் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ போயிட்டு திரும்ப என்ன பண்ணுங்க, டிப்ளாய்மெண்ட் ட்ரை பண்ணும்போது நீங்க போயிட்டு என்ன பண்ணலாம், ஆயிடுச்சா? ஓகே, ஸோ ஜஸ்ட் போயிட்டு கன்சோல் அவுட்புட் செக் பண்ணி பாருங்க. பில்டிங் அ ஒர்க் ஸ்பேஸ். ஓகே, attempting to deploy one war file from varlib jenkins workspace auto deployment இருக்கிற பாத் வந்து context.xml உங்களோட கண்டெய்னர் டாம்கேட் 9க்கு மேல டிப்ளாய் ஆயிடுச்சு. இப்போ சர்வர்ல போயிட்டு நீங்க என்ன பண்ணலாம், சேஞ்ச் டைரக்டரி வெப் இங்க லிஸ்ட் பண்ணி பாத்தீங்கன்னா வந்துருச்சா, சாம்பிள் டாட் வார் ஃபைலை கொண்டு வந்து டாம்கேட்டோட டிப்ளாய்மெண்ட் பாத்ல கொடுத்துருச்சு. இப்போ நம்ம அப்ளிகேஷன் டெஸ்ட் பண்றதுக்கு என்ன பண்ணணும், இதுதான் அப்ளிகேஷன் நேம் /sample. புரியுதா? ஸோ இப்படிதாங்க டிப்ளாய்மெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணணும்.
இப்போ நீங்க இதை முதல்ல செஞ்சு பாருங்க. இதுல டாஸ்க் என்ன பண்ணணும்னா ரிமோட் சர்வர்ஸ்ல எனக்கு இதை பண்ணி கொடுக்கணும். ரிமோட் என்னது? ஜெங்கின்ஸ் ஒரு சர்வர்லயும் டாம் கேட் இன்னொரு சர்வர்லயும் வச்சு அந்த ரிமோட் சர்வர்ல எனக்கு இந்த வார் ஃபைல ஜெங்கின்ஸ் வச்சு டிப்ளாய்மெண்ட் பண்ணணும். பண்ணிடலாமா? சேம் கான்ஃபிகரேஷன். எங்க மட்டும் சேஞ்ச் பண்ணுவீங்க? யூஆர்எல் சேஞ்ச் பண்ணுவீங்க. எங்க? அந்த ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு அந்த யூஆர்எல் இருக்க பாருங்க. அப்ளிகேஷன் காலிங் நேம் கூட மாத்தி பாருங்க. ஓகே, ஆனா கொடுக்குற நேம் தான் நீங்க பண்ணணும். கிரெடென்ஷியல்ஸும் மாத்திட்டு ஒர்க் பண்ணி பாருங்க. பட் ஆனா எக்ஸ்எம்எல் ஃபைல்ல ஒர்க் பண்ணும்போது அந்த ஸ்பேஸ்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. நீங்க தப்பா சின்டாக்ஸ் இஷ்யூ இருந்ததுன்னா அகைன் நீங்க ட்ரபிள் ஷூட் பண்ற மாதிரி ஆயிடும். அதனால கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிஸ்டம் ஜென்ரேட்டட் ஃபைல்ஸ் எல்லாமே நம்ம கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். ஓகே, ஸோ இந்த டிப்ளாய்மெண்ட் கிளியரா? இதுல இன்னும் ஒரு சின்ன ஒரு சப் டாஸ்க் என்னன்னா, இப்போ டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் ஆச்சு இல்லையா, எனக்கு மெயில் வரணும். ஓகே, இமெயில் நோட்டிபிகேஷன் செட் பண்ணணும். அது எங்க பண்றது? போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ல. இது எப்படி பண்றது? உங்களோட ஜிமெயிலுக்கோ நீங்க யூஸ் பண்ற வாட் எவர் மெயில், உங்க மெயிலுக்கு வந்து டிப்ளாய்மெண்ட் சக்சஸ், டிப்ளாய்மெண்ட் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயில் வரணும். எனக்கு அவுட்புட் எடுக்க காட்ட மாட்டீங்க. இந்த ஸ்கிரீனோட சேர்ந்து சக்சஸ்ஃபுல் டிப்ளாய்மெண்டோட மெயில் காட்டுங்க. ஒரு டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் பண்ணிட்டு டிப்ளாய்மெண்ட் ஃபெயில் மெயில் காட்டுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஆல்ரெடி ஜெங்கின்ஸ்குள்ளேயே யூஸ் பண்ற ஒரு இமெயில் நோட்டிஃபிகேஷன். ஓகேவா? இது மட்டும் இல்லாம நம்ம தேர்ட் பார்ட்டி இமெயில் இன்டெகிரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஸ்லாக், SLACK, ஸ்லாக் நோட்டிஃபிகேஷன் சொல்லுவாங்க. ஓகே, அதை வச்சு என்ன பண்ணலாம்? நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம சென்ட் பண்ணலாம். இங்க இருக்கிற ஆப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் அதிகமா இந்த போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல இருந்து தாங்க வரும். இங்க பாருங்க, delete workspace when build is done. அப்படிங்க என்னது? ஒர்க் ஸ்பேஸ்ல இருக்கிற பழைய அந்த வார் ஃபைல்ஸ் மொத்தத்தையும் தூக்கி விட்டுரும். ஓகே, ட்ரிகர் parameterized build on other projects, set a build status on GitHub commit. இது நோட்டிஃபிகேஷன் வேண்டாம், இதெல்லாம் பெருசா யூஸ் பண்ண மாட்டோம். இதெல்லாமே நம்ம டெஸ்டிங் டீம் யூஸ் பண்ணுவாங்க. பப்ளிஷ் JUnit டெஸ்ட் ரிசல்ட் ரிப்போர்ட் நம்மளையும் செட் பண்ணலாம். நமக்கு என்னன்னா இந்த கம்ப்ளீட் டெஸ்ட் ரிப்போர்ட் ரிசல்ட்ஸை நம்ம ஒரு மெயில் பண்ணிக்கலாம். ஓகே, ரிப்போர்ட்டா ஜெங்கின்ஸே நமக்கு எடுத்து சென்ட் பண்ணி விட்டுரும். அதையும் பண்ணிக்கலாம். அப்ப இது எல்லாமே போஸ்ட் பில்ட் ஆக்ஷன்ஸ்ல வரக்கூடிய ஒரு காம்போனன்ட்ஸ். பில்ட் அதர் ப்ராஜெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த செக்ஷனை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ இது கிளியரா? எப்படி டிப்ளாய்மெண்ட் பண்ணன்னு புரிஞ்சிருச்சா? நிறைய சேஞ்சஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஆனா நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே இடத்துல தான் ஒர்க் பண்ணியிருப்பேன். ஒன்னு டாம் கேட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல்லையும், இன்னொன்னு ஜெங்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ்லையும். அடுத்தது டாம் கேட்டோட கான்ஃபிகரேஷன் ஃபைல் எப்பெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்பெல்லாம் வந்து நான் வின்ல வந்து ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதே நம்ம ஜெங்கின்ஸ்ல போய் சேஞ்ச் பண்ணும்போது கான்ஃபிகரேஷன் ஃபைலையும் சேஞ்ச் பண்ணுவேன். மீன்வைல் டேஷ்போர்ட்லயே நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். ஓகே, ஸோ இந்த ரெண்டு இடத்துல மட்டும் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் சேம் சர்வர்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க. டாஸ்கை வந்து ரிமோட் சர்வர்ல பெர்ஃபார்ம் பண்ணுங்க வித் நோட்டிஃபிகேஷனோட பண்ணிப்பாங்க. கிளியரா? ஸோ இப்போ அடுத்தது ஒரு சின்ன கான்செப்ட். சார் ஒரு பாராமீட்டரைஸ்டு ஜாப்னு ஒன்று சொன்ன ஞாபகம் இருக்கா? ஓகே, ஸோ அது எப்படி ஒர்க் பண்றதுன்னு சொல்றேன். லெட்ஸ் டேக் பேரா ஜாப் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச பாராமீட்டர்ஸ்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச பாராமீட்டர். ஸோ இந்த ஜாப் நான் கிரியேட் பண்ணும் போதே திஸ் ப்ராஜெக்ட் இஸ் பாராமீட்டரைஸ்ட். ஆட் பாராமீட்டர். என்னெல்லாம் பாராமீட்டர்ஸ் இருக்குன்னு பாருங்களேன். பூலியன், சாய்ஸ், கிரெடென்ஷியல்ஸ், பாஸ்வேர்ட், ரன், ஸ்ட்ரிங். ஓகே, உங்களுக்கு எது ரொம்ப ஃபெமிலியர் இதுல? பூலியன் ஈஸியா, வேற ஸ்ட்ரிங் தான் நிறைய பேருக்கு ரொம்ப ஈஸியா புரிஞ்சிடும். கரெக்டா? எந்த பாராமீட்டர்னா வைக்கலாங்க. இல்லைன்னா ஒரு பாராமீட்டர் நீங்க ஒரு ஃபைலா வச்சு கூட என்ன பண்ணலாம், அந்த ஃபைலை பாஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். இது ஒண்ணு இல்ல, பாராமீட்டரைஸ்டு ஜாப் அப்படின்னா எனக்கு ஒரு ஜாப் ரன் பண்றதுக்கு முன்னாடி அந்த பாராமீட்டர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் ரன் ஆகும். ஓகே, ஏன்னா நம்ம ரியல் டைம்ல ஒர்க் பண்ணும்போது டெவலப்மெண்ட், QA, UAT, ப்ரொடக்ஷன்லாம் ஒர்க் பண்ணுவோமா? இப்போ ப்ரொடக்ஷனுக்குள்ள அந்த கோடை நான் கொண்டு போகும்போது எனக்கு ஒரு பாராமீட்டர் மேட்ச் பண்ணணும். அந்த பாராமீட்டர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் தப்பான கூட டிப்ளாய் பண்ணக்கூடாது இல்ல. கரெக்டா? இப்போ ப்ராஜெக்ட் மேனேஜர் என்ன பண்ணுவானா, நம்ம பாராமீட்டர் கொடுத்துருவோம் அவர்கிட்ட. ஓகே, ஸோ நீங்க இந்த பாராமீட்டர் ஜெங்கின்ஸ்ல பாஸ் பண்ணீங்கன்னா அந்த பாராமீட்டர் மேட்ச் ஆச்சுன்னா இட் வில் டூ த டிப்ளாய்மெண்ட். ஓகே, ஸோ அப்போ நான் சும்மா ஸ்ட்ரிங் கொடுக்குறேன். ஓகே, இங்க பாருங்க என்ன கொடுக்கலாம். Let's take one. Okay,
இங்க போயிட்டு எக்ஸிக்யூட் ஷெல். என்ன கொடுக்கணும்? மெயின். அங்க என்ன இருக்கு பாத்தீங்களா? நேம். ஓகே. ஸோ சும்மா எக்கோ பண்ணிக்கிறேன் நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படி கொடுத்து நான் அப்ளை அண்ட் சேவ் கொடுக்குறேன். ஓகே. யூஸ்வலா வெறும் பில்டு மட்டும்தான் வரும். என்ன கேக்குது? பில்டு வித் பேராமீட்டர் என்ன வேணா கொடுக்கலாம். லெட்ஸ் வியூ திங்ஸ். ஓகே. ஏன் ஃபெயில் ஆச்சு? ஏன் ஃபெயில் ஆச்சு? நான் கொடுத்த பேராமீட்டர் என்ன? பேராமீட்டர் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும்தான் பில்ட் ஆகும். அப்ப தப்பாலாம் பேராமீட்டர் பாஸ் பண்ணீங்கன்னா பில்ட் ஆகாது. இதுல எனக்கு ஒரு டாஸ்க் என்ன பண்ண போறீங்கன்னா, பூலியன் வச்சு எனக்கு பில்ட் பண்ணுங்க, ஸ்ட்ரிங் வச்சு பில்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபைலுக்குள்ள ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி பில்ட் பண்ணுங்க. 3 ஆப்ஷன். இந்த 3 ஆப்ஷன் தான் அதிகமா யூஸ் பண்றது. ஓகே. ஸ்ட்ரிங் வச்சு பண்ணுங்க, பூலியன் வச்சு பண்ணுங்க, ஃபைல் பேராமீட்டர் பாஸ் பண்ணி பண்ணுங்க. ஒரு ஃபைலுக்குள்ள பேராமீட்டர் எழுதிக்கிட்டு அந்த ஃபைலை நீங்க இங்க பாஸ் பண்ணணும். நார்மல் சிம்பிளா ஒரு ஜாபே கிரியேட் பண்ணுங்க. சும்மா டேட்னு போட்டு ஒரு ஜாப் கிரியேட் பண்ணுங்க. ஏதோ ஒரு எக்கோ பிரிண்ட் பண்ணுங்க, ஏதோ ஒன்று பண்ணுங்க. ஆனா எனக்கு பேராமீட்டர் பாஸ் பண்ணி தான் இந்த ஜாப் ஆச்சுன்றத எனக்கு இந்த ஸ்கிரீன் அவுட்புட்டா கொடுக்கணும். கன்சோல் அவுட்புட் போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? எனக்கு ஃபெயிலியர் இருக்கு பிகாஸ் நான் ராங் பேராமீட்டர் கொடுத்துருக்கேன். எனக்கு இந்த இடத்துல அந்த பேராமீட்டர் எடுத்துக்கிட்டு இந்த ஜாப் பில்ட் ஆயிருக்கு அப்படின்னு எனக்கு காட்டணும். இது பண்ணிடலாமா? ஓகேவா? ஆன்லைன் கிளியரா? கிளியர் ப்ரோ. ஒரு பேராமீட்டர் பாஸ் பண்ணி எனக்கு நீங்க ஜாப் பில்ட் பண்ணி காட்டணும். ஓகே. அதுதான் பேராமீட்டரைஸ்டு ஜாப். இந்த பேராமீட்டர் நம்ம இப்படி கன்சோல்லையும் பாஸ் பண்ணலாம். நம்ம பைப்லைன் ஸ்கிரிப்ட் எழுதும்போது என்ன பண்ணலாம்னா சின்டாக்ஸ் லெவல்லையும் பேராமீட்டர் பாஸ் பண்ணலாம். சின்டாக்ஸ்னா இங்க காமிச்சிருக்கேன், ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரிலாம் இதெல்லாம் நம்ம ப்ராஜெக்ட்ல நான் டீடைல்டா சொல்றேன். இதெல்லாம் சும்மா ஸ்கிரிப்ட் மாதிரி இருக்கும். நம்ம டைரக்டா என்ன பண்ணக்கூடாதுன்னா ஹார்ட் கோடட் வேல்யூஸா கொடுப்பீங்க பாருங்க. ஸ்ட்ரிங் credentials டாக்கர் பாஸ் வேரியபிள் வந்து டாக்கர் பாஸ்வேர்ட். இது எங்க இருந்து இருக்கும் தெரியுமா? ஜெங்கின்ஸ் மிஷின்ல கிரெடென்ஷியல்ஸ்குள்ள இருந்து இதை எடுத்து எனக்கு என்ன பண்ணும்? அத்தான்டிகேட் பண்ணி ப்ரொசீட் பண்ண ஆரம்பிக்கும். நான் டைரக்டா கொடுக்கறத பைப்லைன்ல கொடுக்குறேன், அவ்வளவுதான். யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்க இந்த எடுத்துட்டு எனக்கு நீங்க டிப்ளாய் பண்ண ப்ரொசீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அதை நீங்க ஸ்ட்ரிங் பூலியன் வாட் எவர் ஃபைல் கூட பாஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சும். ஓகே. ஸோ இப்போ இன்னும் ஒரே விஷயம் சொல்லி கொடுக்குறேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஜெங்கின்ஸ்ல வந்து டீமுக்கு ஏற்ற மாதிரி மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நான் டேஷ்போர்ட் செட் பண்ணணும்னு சொன்னேன் இல்லையா? ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டீம்ல இருக்கிற ஒரு ஜூனியர் இன்ஜினியர்ஸ் இல்ல நமக்கே ஒரு டேஷ்போர்ட் செட் பண்ணிக்கணும் அப்படின்னா அந்த டேஷ்போர்ட்ஸ்ல நமக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸோட செட் பண்ணலாம், இல்ல பெர்மிஷன்ஸ் கொடுத்து செட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு L1 இன்ஜினியர் வராங்க, அந்த ஜாப் அவங்க ஜஸ்ட் வியூ மட்டும் தான் பண்ணணும், மற்றபடி அந்த ஜாப்ல அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் ஐட்டமும் எடுக்கக்கூடாது. அப்போட வேலை என்ன? வெறும் மானிட்டரிங் பண்ணிக்கணும். ஜெங்கின்ஸோட ஜாப்ஸை கண்டினியூஸா மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும். பில்டு ஃபெயில் ஆச்சா, விச் மீன்ஸ் ரெட் கலர்ல டேஷ்போர்ட் வந்துருச்சா, கன்சோல் அவுட்புட் எடுத்து டீமுக்கு ஒரு மெயில் கொடுக்கணும். முடிஞ்சா L1 ஆக்சஸ் இருந்தது அப்படின்னா அவங்களால பேசிக் லெவல் ஆஃப் ட்ரபிள் ஷூட்டிங் பண்ணதுக்காக கொடுக்கலாம். இதெல்லாம் நிறைய பேர் கொடுக்க மாட்டாங்க. ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல ஓகே ஒரு 2000 3000 பைப்லைன்ஸ் ஓடிட்டு இருக்கு அப்படின்னா அதுல ஸ்பெசிஃபிக்கா முக்கியமான ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே இந்த வீக் ரிலீஸ் ஆக போகுது. இதை மட்டும் ப்ராப்பரா மானிட்டர் பண்ணி எனக்கு ரிப்போர்ட் கொடுங்க அப்படின்னா அதுக்கு தனியாக ஒரு டேஷ்போர்ட் செட் பண்ணலாம். ஓகே. இப்போ அதுக்கும் அகைன் மேனேஜ் ஜெங்கின்ஸ்ல போயிட்டு ஸோ பிளகின்ஸ் நம்பர்ஸ் நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரேன். எத்தனை பிளகின்ஸ் மினிமம் நீங்க கேட்கும்போது ஒரு 15 பிளகின்ஸ் ஆச்சும் சொல்ற மாதிரி ப்ரிப்பேர்டா இருங்க. ஓகே. ஸோ பிளகின்ஸ்ல போங்க. அதுக்கு வந்து we have a plugin called build view ஒரு plugin இருக்கு நினைக்கிறேன், ரொம்ப நாள் முன்னாடி யூஸ் பண்ணேன். build viewவா இல்ல build monitor viewவா? யா build monitor view. ஓகே. இதெல்லாம் இருக்குறா build reports உங்களுக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு அதெல்லாம் பண்றதுக்கு. ஸோ இன்ஸ்டால் திஸ். சக்சஸா? ஸோ இப்போ அகைன் நீங்க கிளிக் பண்ணுங்க build monitor view. ஓகே. ஸோ இங்க வந்து இது டேஷ்போர்டு வேற மாதிரி இருக்கும். எந்த ஜாபை மட்டும் நான் அவருக்கு பர்மிஷன் கொடுக்கணும்? நீங்க டெலிவரி பைப்லைன்ல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் ஜாப்னு நான் உங்களுக்கு கொடுத்துருவேன். இனிஷியல் ஜாபை தொடர்ந்து என்ன நடக்கும், உங்களுக்கு பைப்லைன் ஜாப்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஆனா இந்த மாதிரி பிளகின்ஸ்ல என்ன கிடைக்கும்னா
இந்த ஜாப் தான் நெக்ஸ்ட் வீக் உங்களுக்கு ப்ரொடக்ஷன் ரிலீஸ் ஆக போகுது. ஓகே, இன்னும் 1 வீக் தான் டைம் இருக்கு. இந்த ஜாப்ஸை மட்டும் ஒரு ஜூனியர் இன்ஜினியரை வச்சு இந்த ஜாப் கடைசியா உங்களுக்கு ஒரு 1 வீக்கா எப்படி எவ்வளவு பில்ஸ் நடந்திருக்கு, எவ்வளவு ஸ்டேபிளா இருக்கு, இதுக்கான ரிப்போர்ட் ஜெனரேஷன் பண்ணி கொடுங்கன்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன பண்ணலாம், எனக்கு ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ஜாப் வேணும், டெவ் ப்ராஜெக்ட் வேணும், அண்ட் ஃபைனலி ப்ரொடக்ஷன் வேணும். இந்த ரெண்டு எனக்கு வேண்டாம். இதை மட்டும் என்ன பண்ணலாம், நான் ஒரு மானிட்டரிங் வியூல போட்டு செட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ எத்தனை பில் பார்க்கணும், லாஸ்ட் பில்டா லாஸ்ட் கம்ப்ளீட்டட் பில்டா, அட்ஜஸ்ட் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். இப்போ இதெல்லாம் மட்டும் வருது பாருங்க. இதுல எந்த ஒரு கான்ஃபிகரேஷன்ஸ் பட்டனும் இருக்காது. ஓகே, ஸோ ஒரு கம்பெனிக்குள்ள போயிட்டீங்கன்னா ஒரு பெரிய பெரிய டிவிலாம் மாட்டி இந்த மாதிரி டேஷ்போர்ட்ஸ்ல உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராஜெக்ட்ஸை மட்டும் வியூ பண்ணிட்டு இருப்பாங்க. சடனா இந்த ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுது, டெவ் ப்ராஜெக்ட் ஃபெயில் ஆகுதுன்னா உங்களுக்கு இங்கேயே எரர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இங்க பாருங்களேன். Let's go to dev project, configure. So build பண்ணிடுறேன். ஓகே, build fail இருக்கும். fail ஆயிடுச்சா? சாரி, இங்க வந்துட்டா. BPL இங்க இருக்கு. ஓகே, so one build has failed. இங்கே உங்களுக்கு அந்த பில்ட் ரிப்போர்ட் எல்லாமே நமக்கு கொடுக்க ஆரம்பிச்சோம். இதை கஸ்டமைஸும் பண்ணிக்கலாம் நீங்க. இதெல்லாம் சும்மா நீங்க போய் தேடி பாருங்க எப்படி கஸ்டமைஸ் பண்றது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பிளகின்ஸோட கவுண்ட் நீங்க இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு ரெஸ்யூமோட குவாலிட்டி அதிகமாகும். ஏன்னா ஜென்கின்ஸ்ல நிறைய பிளகின்ஸ் யூஸ் பண்ண தெரிஞ்சவன் தான் ஜென்கின்ஸ்ல ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணவன்ற மாதிரி ஆயிடும். இப்போ ஒரு 10 பிளகின்ஸ் நீங்க சொல்லலாங்க. GitHub இன்டகிரேஷன், மேவன் இன்டகிரேஷன், சோனார் ஸ்கேனர், நெக்ஸஸ் அப்லோடர், டாக்கர் யூஸ் பண்ண போறோம் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. டாக்கர் பிளகின், ரோல் பேஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளகின் சொல்லி கொடுத்துருக்கேன். DPL, BPL. நீங்க DPL, BPL சொல்லாதீங்க. டெலிவரி பைப்லைன், பில்ட் மானிட்டர் வியூ, அப்புறம் பேரனல்ஸ் பண்றோம். டிப்ளாய் டு வார் கண்டெய்னர் அந்த பிளகின் யூஸ் பண்றோம் இல்லையா. இதுக்குவே இதே மாதிரி இன்னொரு வியூ பார்க்கறதுக்கு ப்ளூ ஓஷன் ஒரு பிளகின் இருக்கு, அந்த பிளகினும் யூஸ் பண்ணலாம். ப்ளூ ஓஷன் பிளகின். ஓகே, இன்னும் அடுத்த கிளாஸ்ல நம்ம குபர்நெட்டிஸ்லாம் பார்க்க போறோம். இப்போ இந்த டிப்ளாய்மெண்ட் வந்து டாம்கேட் கண்டெய்னர்ல பண்ணியிருக்கேன். இதே டிப்ளாய்மெண்ட் டாக்கர்லயும் குபர்நெட்டிஸ்லயும் பண்ணணும்னா அந்த பிளகினும் இன்டெகிரேட் பண்ணி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்பர் ஆஃப் பிளகின்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இது கிளியரா? ஓகே, ஸோ இன்னும் ஒரே ஒரு கான்செப்ட், பட் அது எடுத்த டைம் ஆயிடும். நான் அடுத்த கிளாஸ்ல நான் கண்டினியூ பண்றேன். மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ். ஜென்கின்ஸோட மாஸ்டர் அண்ட் ஸ்லேவோட தியரிட்டிக்கல் போர்ஷன் மட்டும் நான் சொல்லிடுறேன். அது எப்படி ஒர்க் ஆக போகுதுன்னா, இப்போ எனக்கு ஜாப் ரன் ஆகுறது எல்லாமே எந்த சர்வர்ல, ஒரே சர்வர்ல தான். ஓகே, மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்செப்டே அதோட அட்வான்டேஜ் என்னன்னா, மாஸ்டர் ஒர்க் கொடுப்பாரு, ஸ்லேவ் அந்த ஒர்க்கை முடிய போகுது. அப்போ எனக்கு வெப் ஆப்ஸ் டைரக்டரி எங்க கிரியேட் ஆகும்னா ஸ்லேவ்ல தான் கிரியேட் ஆகும். ஓகே, அந்த ஒர்க் ஸ்பேஸ், வெப் ஆப்ஸ் இல்ல, சாரி, ஒர்க் ஸ்பேஸ். ஜென்கின்ஸோட ஒர்க் ஸ்பேஸ் எங்க கிரியேட் ஆகும்னா ஸ்லேவ்ல கிரியேட் ஆகும். அப்போ நம்ம ரன் பண்ற ஒவ்வொரு ஜாபோட ஒர்க் ஸ்பேஸுமே ஸ்லேவ்ல கிரியேட் ஆயிட்டு இருக்கும். சும்மா ஒரு டயக்ராமேட்டிக்கா சொல்றேன் பாருங்களேன். ஸோ திஸ் இஸ் மை ஜென்கின்ஸ் மாஸ்டர். இப்போ இன்னைக்கு தேதிக்கு எல்லாமே இங்க தான் ரன் ஆயிட்டு இருக்கு. அதாவது எல்லா ஜாப்ஸும் இங்க ரன் ஆயிட்டு இருக்கு. ஜென்கின்ஸ் மாஸ்டர். ஓகே, ஸோ இப்போ எனக்கு ஜென்கின்ஸ் கீழே நான் ஒரு மல்டிபிள் ஸ்லேவ்ஸ் வச்சிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு விண்டோஸ் ஸ்லேவ், லைனக்ஸ் பேஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ்க்கு லைனக்ஸ். ஸோ லைனக்ஸ்லேயே ஒரு மல்டிபிள் ஃப்ளேவர்ஸ், ஒரு உபுண்டு, ஒரு சென்டோஎஸ், அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, ஜென்கின்ஸ் மாஸ்டர் கூட இந்த 3 ஸ்லேவை நான் கான்ஃபிகர் பண்ணணும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா நீங்க கூட பார்த்துட்டு வரலாம். நான் நெக்ஸ்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி. ரொம்ப ஈஸி தான். மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் செட்டப் பண்றது தான் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆப்ஷன்ஸ் தேடி பண்றது மாதிரி இருக்கும். மற்றபடி கான்செப்ட் வைஸ் இதுதான். இங்க ரன் ஆகுற ஜாப் எல்லாமே இதுக்கப்புறம் இங்க ரன் பண்ணாத ஜென்கின்ஸ் ஜாப் எல்லாமே இந்த பர்டிகுலர் மிஷின்ஸ்ல ரன் பண்ணோம். அப்ப எப்படி ரன் பண்ணோம்னா, அது லேபிள்ஸை வச்சு ஐடென்டிஃபை பண்ணும். லேபிள்ஸ். ஏன் லேபிள் செட் பண்றாங்கன்னு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு ஜாவா பேஸ்ட் ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்றேன். ஓகே, ஒரு பைத்தான் ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்றேன். ஓகே, ஒரு .NET ப்ராஜெக்ட்காக ஒர்க் பண்றேன். இப்படி ஒர்க் பண்ற சினாரியோல எனக்கு ஒவ்வொரு ஜாபுமே ஒவ்வொரு சர்வர்ல எனக்கு ரன் ஆகணும். ஓகேவா? என்ன கம்பெனி? என்ன கம்பெனி? ஓகே, முடிச்சிடலாம். 2 minutes. ஸோ ஜாவா அப்ளிகேஷன் எனக்கு இங்க தான் ரன் ஆகணும் அப்படின்னா நான் ஜென்கின்ஸ் என்ன பண்ணுவேன்னா லேபிள் செட் பண்ணுவேன். அப்ப எப்பெல்லாம் ஜென்கின்ஸ்க்கு ஜாவா ப்ராஜெக்ட்கான பில்டு வருதோ ஜென்கின்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த லேபிள் ஐடென்டிஃபை பண்ணி இந்த இடத்துல ஜாவா ப்ராஜெக்டை ரன் பண்ணும்.
அப்ப இங்க ஒரு ஒர்க் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள ஜாவா ப்ராஜெக்ட் ரன் ஆகும். எப்பெல்லாம் உங்களுக்கு பைத்தான் பேஸ்ட் ப்ராஜெக்ட்கான பில்ட் நடக்குதோ பைத்தான் ப்ராஜெக்ட்லாம் இதுக்கான ஒர்க் ஸ்பேஸ்ல நடக்கும். அண்ட் ஃபைனலி ஒரு விண்டோஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்றீங்களா, அந்த .NET பேஸ்ட் ப்ராஜெக்ட் எல்லாமே உங்களுக்கு இங்க டிப்ளாய் ஆகும். இதுதான் மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் கான்ஃபிகரேஷன். எப்படி மாஸ்டர் ஸ்லேவ் ஐடென்டிஃபை பண்ணணும்னா வித் ஹெல்ப் ஆஃப் லேபிள்ஸ் சொல்லுங்க. ஓகே, எப்படி மாஸ்டர் ஸ்லேவோட கம்யூனிகேட் பண்ணிக்கோனா கம்யூனிகேஷன் ப்ரோட்டோகால் வந்து லைனக்ஸா இருந்தா SSH, விண்டோஸா இருக்குது அப்படின்னா WinR. ஓகே, ரெண்டு ப்ரோட்டோகால் தாங்க. இப்போ இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்றேன் பாருங்க. நான் இங்க ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ணிருக்கேன். ஓகே, நான் இங்கேயும் ஜெங்கின்ஸ் இன்ஸ்டால் பண்ண அவசியம் கிடையாது. ஜெங்கின்ஸ் இஸ் ஏஜென்ட்லெஸ். நீங்க ஆன்சிபிள் படிச்சீங்க இல்லையா, அது ஒரு ஏஜென்ட்லெஸ்ஸா, ஜெங்கின்ஸும் ஏஜென்ட்லெஸ். அப்போ ஜெங்கின்ஸ்க்கான ப்ரீரெக்விசைட் என்ன, நீங்க ஜாவா ரன் பண்ணணும் இல்ல, எல்லாமே ஜாவா தான். ஓகே, பைத்தான் வந்து ப்ராஜெக்ட் தாங்க, இந்த அப்ளிகேஷன் தான் ஜாவா. கூடவே என்ன பண்ணணும்னா ஒரு ஹோம் பாத்தை நான் கிரியேட் பண்ணணும். ஒரு டைரக்டரி மாதிரி கிரியேட் பண்ணணும். அப்ப நான் ஜெங்கின்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மிஷினோட ஐபி அட்ரஸ், ஹோம் பாத், லேபிள் செட் பண்ணிட்டேன்னா ஜெங்கின்ஸ் எப்பெல்லாம் உங்களுக்கு ஜாவா பேஸ்ட் பில்ட் வருதோ லேபிள் ஐடென்டிஃபை பண்ணி SSH கம்யூனிகேஷன் மூலியமா இந்த ஹோம் பாத்குள்ள போயிட்டு ஒரு ஒர்க் ஸ்பேஸை கிரியேட் பண்ணி ஜாவா ரன். இது எதுக்குன்னா ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட் தெரியும் இல்லையா, ஒரே ஆள் எல்லா வேலையும் பார்க்க முடியாதுன்றதுனால தான் அந்த ஒர்க்கை பிரிச்சு கொடுத்து ஒர்க் பண்ணதான் ஒர்க்லோட் மேனேஜ்மெண்ட். இப்போ உங்களுக்கு ஜெங்கின்ஸ்ல வந்து இன்னொரு கொஸ்டின் நான் சொல்றேன், எனக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருவாங்க. என்னன்னா ஜெங்கின்ஸ்ல வந்து எனக்கு பேரலா 4-5 ஜாபை ட்ரிகர் பண்ண முடியுமா? இப்போ ஜெங்கின்ஸை பொறுத்தவரைக்கும் பை டிஃபால்ட்டா என்ன ஆப்ரேஷன் தான், இப்போ டெவ், ப்ராடு, QA, டெஸ்ட்லாம் வச்சுக்கோங்க. டெவ் நான் ட்ரிகர் பண்ணிட்டேன்னா அடுத்த பட்டன் போய் கிளிக் பண்ணணும். அது முடிஞ்சாதான் இது ரன் ஆகும். ஒண்ணு முடிஞ்சாதான் அடுத்தது ரன் ஆகும். ஜெங்கின்ஸ்ல எனக்கு பேரலிசம் பண்ணணும். பேரலா எல்லா ஜாபும் ரன் பண்ணணும். இப்போ நான் வருவேன், என் ஜாப் ரன் பண்ணுவேன். அதே டைம் நீங்க வரீங்க, உங்க ஜாபை நீங்க ட்ரிகர் பண்றீங்க. உங்க ஜாபும் ரன் ஆகணும், உங்க ஜாபும் என் ஜாபும் ரன் ஆகணும். இந்த மாதிரி அது வந்து கண்டினியூ பண்றது, அது QUpல பண்றது. நான் QUpல சொல்லல. இப்போ நான் ஒரு யூசருங்க, எனக்கு ஒரு 10 ஜாப் ஆக்சஸ் இருக்கு. குரூப்பிங் இல்ல. இப்போ நான் ஒரு யூசர், எனக்கு 10 ஜாபுக்கு பெர்மிஷன்ஸ் இருக்கு. இப்போ விக்னேஷ் நீங்க ஒரு யூசர், உங்களுக்கு 10 ஜாபுக்கு ஆக்சஸ் இருக்கு. ஆனா நம்ம 2 பேரும் வெவ்வேறு டைம் ஜோன்ல ஒர்க் பண்றோம், இல்ல ஒரே டைம் ஜோன்ல வெவ்வேறு கண்ட்ரில இருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு என்ன தெரியும் நீங்க இந்த ஜாப்ல ட்ரிகர் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு. இப்ப நான் ட்ரிகர் பண்ணிட்டேன்னா ஜெங்கின்ஸ் பை டிஃபால்ட்டா அந்த ஜாப் நடந்து முடிகிற வரைக்கும் இன்னொரு ஜாப் ரன் பண்ணாது. என் ஜாப் ஒரு 30 மினிட்ஸ் ரன் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க பில் பண்ண ஜாப் ரன் ஆகும். அப்ப என்ன பண்ணணும், நான் ட்ரிகர் பண்ணும்போது என் ஜாபும் ரன் ஆகணும், உங்க ஜாபும் ரன் ஆகணும். பேரலா எனக்கு மல்டிபிள்ஸ் ஜாப் ஜெங்கின்ஸ்ல ரன் பண்றதுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது எப்படி பண்றது? பேரலல் எக்ஸிகியூஷன். அது பண்றீங்களா? செக் பண்ணி பாருங்க. Parallel job execution in Jenkins. How to run multiple jobs at the same time in Jenkins. Okay. இன்னைக்கு எத்தனை டாஸ்க் கொடுத்திருக்கேன்? டாஸ்க் மட்டும் சொல்லுங்க. 6 கொடுத்திருக்கேன். அவ்வளவுதான் கொடுத்திருக்க மாட்டானே. ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தேன்? ஒன்னு வந்து டிப்ளாய்மெண்ட் வந்து ரிமோட்ல பண்ண சொல்லியிருப்பேன். இமெயில் நோட்டிபிகேஷன், ஸ்லாக் நோட்டிபிகேஷன், பாராமீட்டர்ஸ் நான் பண்ணிட்டேன். நீங்க இந்த பாராமீட்டர்ல ஸ்ட்ரிங் பூலியன் ஃபைல் பாராமீட்டர் செக் பண்ணணும். அது நான் பண்ணிட்டேன், BPO லீவ் பண்ணிட்டேன். முடிஞ்சா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ட்ரை பண்ணுங்க. 4 டாஸ்க் தான் கொடுத்துருக்கேன். பாராமீட்டரைஸ் ஜாப் வந்து நீங்க ஈஸியா பண்ணிடலாம். ஓகேங்களா? எனக்கு பெரிய டாஸ்கே ஆட்டோ டிப்ளாய்மெண்ட் வந்து ரிமோட் சர்வர்ல நீங்க எரரே இல்லாம பண்ணணும். முடிஞ்சா மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் ட்ரை பண்ணுங்க. அதுல இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல மாஸ்டர் அண்ட் ஸ்லேவ் சொல்லி கொடுத்துறேன். ஓகே, இப்போ போயிட்டு ஒரு நோட்ஸ் மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம டே 1ல இருந்து டே 3 வரைக்கும் ஜெங்கின்ஸ்ல என்னெல்லாம் பார்த்தோமோ மினிமம் ஒரு 10 பாயிண்ட் எழுதலாங்க. எழுதலாமே, 10 பாயிண்ட்ஸ் மினிமம் எழுதலாமே. அந்த 10 பாயிண்ட்ஸ் மட்டும் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஜென்ரலா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, கேன் யூ டெல் மீ லைக் வாட் ஆர் த திங்ஸ் யூ ஹேவ் டன் இன் ஜெங்கின்ஸ் சோ ஃபார். கண்டிப்பா கேட்பாங்க, என்னெல்லாம் ஜெங்கின்ஸ் நீங்க பண்ணிருக்கீங்க. அப்போ நீங்க இந்த 10 பாயிண்ட்ஸ் ஒரு ஆர்டரா சொன்னீங்களா, முடிஞ்சிருச்சு. பண்ணிடலாமா? ஓகே, ஸோ நான் செஷன் வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் தான் நான் ரீச் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் செஷன் நான் எப்போ அப்டேட் பண்றேன். மேக்ஸிமம் மண்டேவே செஷன் வச்சுக்கலாம். ரிமைனிங் போன கிளாஸ்ல கொடுத்த டாஸ்க் இன்னும் பெண்டிங் இருக்குல்ல, அது அந்த 2 டேஸ் டைம் எடுத்து கொஞ்சம் முடிச்சிருங்க. ஓகே, நிறைய பேர் ஒரு 3 டாஸ்க் பண்ணிருக்கீங்களா? 3. சிலர்லாம் இன்னும் டாஸ்க் 1 கூட பண்ணலன்னு நினைக்கிறேன். ஒரு 3-4 டாஸ்க்காச்சும் முடிங்க. போன கிளாஸ்ல ஒரு 7 டாஸ்க் கொடுத்தேன்னா 7, அதுக்கு முன்னாடி ஒரு 2-3 டாஸ்க், டோட்டலா ஒரு 13 to 14 டாஸ்க் கிட்ட வந்துருச்சா?
அட்லீஸ்ட் ஒரு 10 டாஸ்க் 13 டாஸ்க்ல ஒரு 7 டாஸ்க் 8 டாஸ்க் ஆச்சும் பண்ண பாருங்க. ஓகே, முடிஞ்சதுக்கு 13ல முடிக்க பாருங்க. ஓகேவா? ஸோ வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? ஆன்லைன் ஏதாவது கேட்கணுமா என்கிட்ட? ப்ரோ நோட்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்றீங்களா? நான் அப்படியே டீம்ஸ்ல அப்டேட் பண்ணிடுறேன். கண்டிப்பா இந்த 2 ஃபைல் அப்டேட் பண்றேன். ஓகே இந்த ஷூர். ஆட்டோ டிப்ளாய்மென்ட் ஃபைல் அப்டேட் பண்றேன். ஓகே 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 ஓகே, தேங்க் யூ ப்ரோ. தேங்க் யூ ப்ரோ.